World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கே ஜாதகம் பார்த்தவர். நான் குழந்தையாக இருக்கும்போது அந்த அளவுக்கு ஜோதிடம் அனுபவம் முடிந்தவர். நமக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய அரங்கத்திற்கு இதற்கு முன்னாடி ஏற்கனவே சிறப்புரையாற்றியிருக்கிறார் 2 தடவை. 3வது முறையாக மீண்டும் ஒரு சிறு விபத்துக்கு பிறகு ஐயா அவர்களுக்கு சமயத்தில் ஒரு 6 மாதம் வர முடியாத ஒரு சூழல். நம்ம மீட்டிங் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப ஒரு பிரேக் இருந்துச்சு. அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய ஜோதிட பணியை தொடங்குவதற்காக இன்றைக்கி நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகின்ற ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா அற்புதமாக, அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எப்படியெல்லாம் பலன் சொல்லலாம், அதற்கு எந்த மாதிரியான எளிமையான வழிகள் இருக்கின்ற விஷயங்களை தனது ஆய்வு கருத்துக்களை முன்வைக்க ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார். ஐயா அவர்கள் தனது ஆய்வு கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க ஜோதிடம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், வளர்க ஜோதிடம். ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா நான் மணிகண்டராஜ் அண்ணன் அவர்களுக்கும், நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா சோட வித்யாலயா பள்ளிப்பாளையம், இந்த ஜோதிட கருத்தரங்குகளை இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தலைமையில் இங்கே வந்திருக்கின்ற ஜோதிட அனைத்து மாமேதைகளுக்கும் எனது உளங்கனிந்த நன்றியை தெரிவித்து, என்னுடைய பேச்சாற்றலை நீங்கள் அனைவரும் நன்கு கூர்ந்து கவனித்து உங்கள் சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் அந்த நோட்டில் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் எழுதிக்கிட்டாலும் யூடியூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் சொல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய பெயர் PK சந்திரசேகரன். என்னுடைய வயது 64. என்னுடைய ஜோதிட அனுபவம் 44 ஆண்டுகள். அதாவது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜோதிடங்கிறது ஒரு கடல். இந்த கடலில் உலகம் முழுவதும் முக்காவாசி கடல் தண்ணி, காவாசி தான் மக்கள் வாழும் இடம். அதனால் இது ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அனுபவத்தில். அப்புறம் பல நூல்களை படிக்கிற போது, பல வருஷங்கள் அனுபவமாகிற போது, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட உண்மைகள் நமக்கு விளங்கும். அதை அனுபவத்தை எல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கும் சொல்லித் தருவதற்கும் வந்திருக்கின்றேன். அதாவது ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. போன ஜென்மத்தில் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தாயோ அதை இந்த ஜென்மத்தில் நாம் தித்துப்படி பண்ண பிறந்திருக்கோம்னு அர்த்தம். அதாவது இந்த ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகாங்கிறது இந்த 12 பாகமும் அதில் அடங்கும். அது ஒரு நாளைக்கு தனியாக விளக்கலாம். பாலா நிக்கரக சாரணி சுயசந்தி மணிசன தாரதம் எஸ்ஸே வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு. ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர். ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறிதட்டு கூற முடியாது என்பது இதன் பொருள். இந்த சுலோகத்தினுடைய 2 வரியினுடைய சுலோகத்தினுடைய பொருள். சரியான ஜோதிடர், அதாவது இறையறலும் குருவரலும் திருவரலும், 2வது இந்த 3 அருள் இருந்தால் மட்டும் போதாது. ஒழுக்கம், பண்பு, தன்மை, நியாயம், நடத்தை, நன்னடத்தை, இந்த பொறுமை, அமைதி, இந்த ஆவி உள்ளவரை ஆணவம்ங்கிற ஒரு நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற வார்த்தையே சொல்லாமல் கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. அதனால் இது 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து ஜோட முதல் நூல் ஆசிரியர்கள்னு சொல்லி 4,50,000 சுலோகங்கள் மொத்தம் பாடியிருக்காங்க ஜோட சாஸ்திரத்தில். அது இல்லாத காய்கறி தேரையர் புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதின பாடல்கள் ஒரு 50,000 பாடல்கள், மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். அவங்கெல்லாம் இந்த 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள்லாம் சேர்ந்து
இந்த 4,50,000 ஸ்லோகங்களை எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் காக்கேர் தேரையர் புலிப்பணி இவங்கெல்லாம் ஒரு 50,000 பாடல், எத்தனை சித்தர்கள், 18 சித்தர்களும். அதில் வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்மளுக்கெல்லாம் இந்த தர்மசாஸ்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த தர்மசாஸ்திரத்தில் நல்ல முறையில் நாமெல்லாம் படித்து நன்கு பொறுமையாக அமைதியாக நிதானமாக ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்க. உள்ள நுழையிறாங்க ஆபீஸ்க்குள்ள. அப்போ என்ன மணி, என்ன ஓர ஓடுது, அப்போ என்ன லக்கணம், அம்சா லக்கணம் என்ன ஓடுது, இன்னைக்கு கிரக நிலை என்ன, இன்னைக்கு நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இதை வந்து டைம் டேபிள் போட்டு காலையில் எழுதி வச்சுக்கணும். அந்த என்ன ஓரையில் வர்றாங்களோ அந்த ஓரைக்குண்டான கேள்வி தான் கேட்பாங்க. வேற வேள்வி அவங்ககிட்ட வராது. முக்குண வேலைன்னு ஒன்று இருக்குது. தாமசம் ராசசம் இந்த இது வரக்கூடிய முக்குண வேலைகளுக்கு அதுக்கு பலன் இருக்குது. அதே மாதிரி கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. சோரம் சுகம் தனம் லாபம் அதில் வந்து ஒரு 7 இது வரும், 8 இது வரும். அதெல்லாம் வந்து அந்த கௌரியில் எந்த இதில் அவங்க உள்ளே வராங்க, லாபத்தில் வராங்களா, தனத்தில் வராங்களா, சோரத்தில் வராங்களா, அது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து அன்றாட நிமித்தம் சகுனம், அது பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது. ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து ஒருத்தர் கையில் கொடுக்கிற போது அந்த ஜாதகத்தில் திதி நட்சத்திர யோகம் கரண லக்கணம், அதனுடைய திரிகோண நட்சத்திரமோ அல்லது திரிகோண லக்கணமோ திரிகோண ராசியோ ஏதாவது ஒன்று அந்த யோகம் கரணம் ஏதாவது ஒன்று அவங்க ஜாதகத்தில் இருந்தால் தான் ஜாதகம் உண்மையான ஜாதகம். இதை நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன், தினசரி பார்த்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஜோதிட சாஸ்திரங்களில் இன்னைக்கு வந்து பல் டாக்டர்னா அது தனி, காது முகத்தோன் டாக்டர் தனி, எம்பிபிஎஸ் படித்தா ஊசி தான் போட முடியும், எம்எஸ் படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், எம்டி படித்தா தான் எல்லா விதமான இசிசியிலிருந்து எல்லா செக்கப்பும் பண்ணி ரத்த டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மலை டெஸ்ட்டு, என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்துட்டு அவங்க அருகம்புல் போல மாத்திரை எழுதி கொடுத்து நல்லது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த 12 பாவகத்தில் வந்திருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாக இருந்து அதில் தெளிவான விளக்கங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஜோடம் 12 பாவகத்திலையும் நாம் சொல்லக்கூடியது இந்த கலை நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த 64 கலைகளிலேயே தெய்வீக கலை இந்த ஜோடக்கலை. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய கலை தான் இந்த ஜோடக்கலை. நாட்டினுடைய பிரதமரிலிருந்து சாதாரண இந்த நகராட்சி தொழிலாளர் வரைக்கும் ஜோசியும் சொல்லலாம், ஜோசிக்கார் அனைவருமே, நாட்டு மக்கள் அனைவருக்குமே சொல்லலாம். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம். இப்போ என்ன சொல்றது, ரயிலை கண்டுபிடிச்சிட்டாங்க, கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏரோப்ளான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நம்மளாட்ட இருந்த ஒரு மனிதன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ ஏரோப்ளான் ஓட்டுறவனுக்கு கிரகப்பட்டிருக்கும், கப்பல் ஓட்டுறவனுக்கு கிரகப்பட்டிருக்கும், ரயில் ஓட்டுறவனுக்கு எப்படி கிரகம் இருக்கும்? இதுக்கெல்லாம் நூல் தேடிட்டு போக வேண்டாம். ரயில் டிரைவர்கிட்ட வர்றவங்கிட்ட நம்ம இருக்கிற ஜோசியர்கள் எல்லாரும் அடுத்த மாதம் எல்லாரும் யாராருக்கு தெரிஞ்சு ரயில் டிரைவர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்க ஜாதகத்தை வாங்கிட்டு வந்தால் அந்த கிரக நிலையை வச்சு அதை நம்ம ஆய்வு பண்ணி இதுதான் அப்படின்னு மேட்டர் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏரோப்ளான் ஓட்டுறாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தையும் நம்ம வாங்கணும். இந்த மாதிரி தான் அனுபவத்தில் தான் நிறைய ஜாதகங்களுடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். இதனால தான் இந்த ஜோதிட கலைங்கிறது அனுபவம் ஆக 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 நாம் நல்ல கருத்துக்களை நிறைய தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கணுன்னே இந்த ஜாதகனுக்கு ஆயுள் உண்டா இல்லையா, அதை எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறது? ஆயிரதாயிரம் நிர்ணயம் பண்ணுறதுக்கு தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்திஸ்புடம் எல்லா கணிதம் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு 4000. இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, கணினி பொறி இருந்தாலும் ஈஸியாக தெளிவாக புள்ளி விவரமாக சொல்கிறாரு. சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள், சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள், சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரன் 88 வருஷம் ஆயுள், சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரன் 88 வருஷம் ஆயுள், சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால் 78 வருஷம் ஆயுள். எல்லாமே நூல் ஆதாரத்தோட சுருதியோட சொல்றேன். பொலிப்பாணியில் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காரு. அடுத்து சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றால், சந்திரன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 108 பேர் 1008 பேர் இருக்குது. பெயர் தெரிஞ்சதுக்கே நமக்கு வயசு பத்தாது. அதாவது நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. நீலன்னா சனி, நிலவுன்னா சந்திரன். சனி துலாவில் உச்சம் பெற்று கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வயது.
இதெல்லாம் தெளிவாக எழுதிங்க. சனி துலாவில் உச்சம் பெற்று கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வயது. எவ்வளவு ஈஸியா இதுக்கு ஜாதக அலங்காரத்தில் தான் இந்த நீலனம் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பரி யோகம் கண்டு இவனுக்கோ வயது 100 அப்படின்னு சொன்னார். இன்னொரு பாடல் இருக்கு, குருவும் சுக்கரனும் 12 லக்கணங்களுக்கு யார் அஷ்டமாதிபதியா வருவான்னா ரிஷப லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி, சிம்ம லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி. நல்லா தெளிவாக எழுதுங்க, பொறுமையா சொல்றேன். சிம்ம லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி, சிம்ம லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி, ரிஷப லக்கணத்துக்கும் குரு அட்டமாதிபதி. சரி, அந்த 2 லக்கணங்களுக்கு மட்டும். துலா லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கரன் எழுதிக்கங்க, மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கரன். இந்த 4 லக்கணங்களுக்கு பாடல் எப்படி கொடுத்திருக்கானா, அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்திட அவர்க்கு 100 சட்டன வயது உண்டாம் மிகுதனம் வித்தை உண்டாம் பொட்டன அரசனாவான் பூமியோர் அறியத்தானே. இந்த 4 லக்கணங்களுக்கு அட்டமாதிபதி குருவோ சுக்கரனாக வந்தால், அது 1/4 கேந்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் 100 ஆண்டு. எப்படி ஆயுளை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஈஸியான விளக்கம். இந்த கணிதத்துக்கே போக வேண்டியதில்லை. ஆனால் கணிதம் தான் ஜோடத்துக்கு பலம். அது கணிதமும் கற்றுக்கணும். அடுத்து ஒரு பாடல் என்ன சொல்றான், லக்கணாதிபதி சரமேறி அஷ்டமாதிபதியும் சரமேறினால் ஆயுள் 100 ஆண்டு. லக்கணாதிபதியும் சரமேறி அட்டமாதிபதியும் சரம்னா தீர்க்காயுசு உள்ள ஜாதகம். தெளிவாக எழுதுங்க. லக்னாதிபதி சரம், மேசம் கடகம் துலாம் மகரம். அட்டமாதிபதியும் மேசம் கடகம் துலாம் மகரத்தில் இருந்தால் ஆயுள் தீர்க்காயுள் உள்ள ஜாதகம். இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்டும் உங்களுக்கு உதவும். ஒரு வரி கூட வீண் போகாது. இது அனுபவத்தில் கண்ட உண்மைகள். அடுத்து ஒரு ஜாதகத்தில் இப்போ லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகத்தை மெயினாக நம்ம கவனிக்கணும். இந்த கட்டடத்தினுடைய அஸ்திவாரம் தான் லக்னாதிபதி. அதனால லக்னாதிபதிங்கிற கிரகம் நன்னும் லக்கணாதென்னை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணுலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான் நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். லக்கணாதிபதி சுபர்மனை ஏறி சுவர் சாரம் பெற்று சுவர் பார்வை பெற்றால் அந்த ஜாதகம் அந்த கட்டட அஸ்திவாரமா பலமான கட்டட பலமாடி கட்டடங்கள் கட்டலாம். அப்படின்னா அந்த ஜாதகன் நல்ல தெளிவான ஆளு, அந்த ஜாதகனால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தம். லக்கணாதிபதி பாவரோட சேர்ந்து அல்லது பாவர்மனை ஏறி அல்ல பாவகரத்தினுடைய சாரம் பெற்றால் அவன் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க பிறந்தவன் அர்த்தம். எல்லா சுகபோகத்தை அனுபவிச்சு நல்ல நிம்மதியாக வாழ்றவன் இருக்கிறான். எல்லா விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஜாதகங்கள் சேர்க்க தான், கிரக சேர்க்க தான். அப்புறம் 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்லுவோம்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்தரஸ்தானம், நாணோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சற்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி ஒரு மனிதன் ஜாதத்தில் பூர்வ புண்ணியம்னு அர்த்தம், புண்ணியஸ்தானாதிபதினு அர்த்தம். அந்த பூர்வ புண்ணியாதிபதி கெடாமல் இருந்தால் அவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அஷ்டாதம சனி, பஞ்சம சனி, சனி திசை, கெட்ட திசை, புத்தி எது வந்தாலும் சரி அவங்க சமாளிப்பாங்க, நன்மை கிடைக்கும். பூர்வ புண்ணியாதிபதி நல்லா வலுவாக இருந்தால் ஏப்பா அவன் செஞ்ச பூர்வ புண்ணிய பலனப்பா அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதி நல்லா இருந்தால் 5 கூட 6 8 12 வயசுக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பூர்வீகத்தில் இருக்க வேண்டாம்னு தான் நம்ம சொல்லுவோம். 5ல் ராகு எது இருக்குது, 5ஆம் இடத்துல உடையவர் 6 8 12 மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்க பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுக்கு அந்த ஜாதகத்துக்கு வாய்ப்பு இல்லை. பாட்டஞ்சோத்தில் நீ இருக்க மாட்ட. சரி, அப்பனுக்கு சொத்து இருக்குதா இல்லையா, எதை வச்சு சொல்றது அப்படின்னு எழுதிக்கங்க. குருவுடன் மாந்தி சேர்ந்தால், குருவோட மாந்தி சேர்ந்தால் அப்பம் பேர்ல சொத்து இருக்காது. குருவை மாந்திங்கிறது ராசி கட்டத்தில் மட்டும் எடுத்துக்கூடாது. நான் சொல்றது நவாம்ச கட்டத்துக்கு ராசி கட்டத்தின் மாதிரியே பார்வை எடுத்துக்கணும். நீங்க கண்டிப்பா பாருங்க. தவறா இருந்தால் என்னுடைய செல் நம்பர் சொல்றேன், 97 501 எழுதிக்கங்க. 97 501 222 66. இந்த நம்பர் 1 63 821 72 884 PK சந்திரசேகரன் சோடர். எது கொடுக்குறேன்னா, நாளைக்கே நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சந்தேகம் டவுட் உடனே ஃபோன் பண்ணுங்க. 24 மணி நேரத்தில் எந்த நிமிஷம் கூட்டாலும் நான் பதில் பேசுவேன். ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உயிர்.
எங்கள் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வாக்கு, குடும்பம், நாணயம், கௌரவம், அந்த செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே 2ஆம் இடம். சாப்பிட்ற தட்டு தங்கத்தட்டா, வெள்ளித்தட்டா, பித்தளை தட்டா, சில்வர் தட்டான்னு சொல்கிறதெல்லாம் 2ஆம் இடம். தங்கத்தட்டில் சாப்பிட்ற ஆள் இருக்காங்க, அம்பானி குடும்பம்லாம் சாப்பிட்றாங்கல்ல. அந்த மாதிரி வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவர்க்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. வாக்காதிபதி 2 குடையவர் நல்ல நிலையில் இருந்தால் கெடாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 குடையவர் கேந்திரத்தில், திரிகோணத்தில், நல்ல ஸ்தானத்தில், நல்ல பார்வைகள், நல்ல சாரங்கள் பெற்றிருந்தால் அவனுக்கு வாக்கு தான் சொத்து. சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானாக தேடி மஞ்சப்பையில் பணத்தை போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சாதாரணமாக ஒரு ஜாதகம் பழகின்ற பொழுது ஒரு கைரேகை பார்த்தா 2 ரூபா, ஜாதகம் பார்த்தா 5 ரூபா. சாதாரணமாக 5 ரூபா வாங்கணும். இன்றைக்கி ஒரு ஜாதகம் ஆன்லைனில் சொன்னால் 5000 கூட வாங்குகிறோம். உலக நாடுகளுக்கே போகிறோம் ஜோசின்னு சொல்கிறோம். மினிமமாக ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபா கூட வாங்குகிறோம் லோக்கலில். அது கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு காசு கொடுன்னு கேட்கறதில்ல, அவன் கொடுக்குற காசு வாங்கிக்கிறேன். அது காரணம் இருக்குது. அவங்களும் வசதியாக வருவாங்க ஒரு காலத்தில், அப்போ அவங்க நம்மளுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த கலைக்கு இவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ணக்கூடாது. மக்களை நம்ம இவ்வளோ கொடுன்னு கேட்கக்கூடாது. அவங்களே நம்மளுடைய கலையை அறிஞ்சு சொல்கிற வாக்கு நல்லா இருக்குது, அவங்க சந்தோஷமாக கொடுத்துட்டு போகணும். அந்த காசு நமக்கு நிலைச்சிருக்கும். இந்த ஜோடராகிய நாம் 9 நவக்கிரகங்களை வைத்து தான் 12 ராசிகளை, 27 நட்சத்திரங்களை, 15 திதிகள், 27 யோகங்கள், 11 கரணங்களை வச்சு ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒவ்வொரு ஜோடரும் அன்றாட அந்த நவக்கிரக சோஸ்திரத்தை பாராயணம் பண்ண வேணும். காலையிலையும் பண்ணணும், நைட்டும் பண்ணிட்டு தான் தூங்கணும். அப்போ தான் அந்த நவக்கிரகங்களால் ஏற்படைய தோஷங்கள்லாம் நீங்கும். தர்மம் பண்ணணும். இன்னைக்கு 1000 ரூபா வந்ததுன்னா ஒரு 100 ரூபாயா தர்மம் கொடுத்துடணும். ஒரு உதாரணத்துக்கு ஏழை எளிய மக்களுக்கு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும். யாருன்னே தெரியக்கூடாது, எந்த பிரதிபலனும் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ நவக்கிரகங்கள் நமக்கு மகிழ்ந்து நல்ல வருமானத்தை நமக்கு ஈட்டித் தரும். அப்புறம் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒரு மனிதனுக்கு நல்லா எழுதிக்குங்க தெளிவா. 2 5 கூடையவர் சாட்டா எழுதுங்க நல்லா நீட்டா. 2 5 கூடையவர் 6 8 12 இருந்தால் அவன் கடங்காரன். சிறு வயசுலேயே அந்த குழந்தை பிறந்த ஜாதத்தை பார்த்து அம்மா அப்பாவுக்கு புத்திமதி சொல்லி விட்டுறணும். அப்பவே குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரெட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. இந்த 2 5 கூடையவன் 6 8 12 எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 6 8 12 இருந்தாங்கன்னா அவன் கடங்காரன் தான். அவன் எந்த ஒரு பாண்டு பத்திரத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது, ஈவு இறக்கப்பட்டு கூட்டு சேரக்கூடாது. கூட்டாளி திருப்பதி ராமத்தை போட்டு போயிடுவான். பணம் வாங்கி கொடுத்தானா வாங்கினவன் வலுத்துக்குவான். இவன் தான் கட்டி ஆகணும், வாங்கி கொடுத்தவனுக்கு சேர்த்தி தான் கட்டி ஆகணும். ஒரு கடன்கிறது வாங்கவே கூடாது. ஒரு ஜாதகத்துக்கு சேமிப்பு அப்படிங்கிற இடத்த எப்படி ஈஸியாக லகுவாக தெரிஞ்சுக்கணும்னா 11ஆம் இடம் தானே லாபஸ்தானா. ஆனால் நம்மளுடைய தொழில்னா 10ஆம் இடம்னு சொல்லுவோம்ல, சீவனஸ்தானம் ராஜ்யஸ்தானம்னு சொல்லுவோம்ல. அந்த 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் எது? லக்கணத்துக்கு 8ஆம் இடம். 10க்கு 11 எது? லக்கணத்துக்கு 8ஆம் இடம். எழுதிக்க, லக்கணத்துக்கு 8ஆம் இடம் தெளிவாக எழுதுங்க. லக்கணத்துக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், காலப்புருஷ லக்கணம் மேசத்துக்கு 8ஆம் இடம். லக்கணத்துக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம். மேசத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகம் தானே. அந்த செவ்வாயை மாந்தி பார்த்தாலும், அதை லக்கணத்துக்கு 8 கோடியை மாந்தி பார்த்தாலும், அல்லது ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியை மாந்தி பார்த்தாலும், அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தி, இந்த 6 கிரகத்தினுடைய அந்த தொடர்புகள், பார்வை, சேர்க்கை, ராசி அம்சத்தில் இருந்தால் அவன் வாழ்க்கையில் மிச்சம் கண்டிப்பாக பண்ண முடியாது. எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் ராக்கெட் வேகத்தில் மின்னல் வேகத்தில் போயிடும். தெளிவாக எழுதிக்கிங்க. லக்கணத்துக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம். இது எப்படி இருக்கணும்? மாந்தி ராசியிலேயோ அம்சத்திலேயோ பார்க்கணும். இல்லது அசுவனி மகம் மூலம் வாங்கின நட்சத்திர கிரக சாரம் பெற்ற கிரகம் பார்த்தாலும், அந்த கிரகமே பார்த்தாலும், திருவாதிர சதயம் ஏறின கிரகம் பார்த்தாலும் அந்த லாபஸ்தானம் அவுட்டு.
இந்த மூணுலையுமே ஒரு மனிதனுக்கு மாந்தியினுடைய தொடர்பும் அசுவனி மகம் மூலமும் திருவாதிர சதையும் இல்லாமல் இருந்தால் அவன் கோடீஸ்வரன். பொருள் கூட்டல் தாரம் பொருளாதாரம். பொருள்னா மகாலட்சுமி சுக்கரன், வீட்டுக்கு பெண்கள் தான் சுக்கரன் மகாலட்சுமியே. அதனால அந்த சுக்கரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால், அதை குரு பார்த்தால், ராகும் சேர்ந்து பார்த்தால் அம்பானி மாதிரி தான் குடும்பம் இருக்கும். வாழ்க்கை சிறப்பர் கடைசி வரைக்கும் செல்வம் செல்வாக்கு ராஜபாவத்தோட வைபவத்தோட சிறப்பாக பிழைப்பான். ஒரு தொட்டா அந்த மண்ணு கூட பொண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஏக்கரா ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் அந்த காலத்தில், இன்னைக்கு 5 கோடி ரூபாய்க்கு அந்த மாதிரி. புரியுதுங்களா? மண்ணை தொட்டா பொண்ணாகனா மண்ணு பொண்ணாகாது. ஆனால் இது திரேதாயுகம், கிரேதாயுகம், துபாரயுகம், இது கலியுகம். இந்த கலியுகத்தில் இப்போ மலையெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் திரேதாயுகத்தில் ஒவ்வொன்றும் தங்க மலையாகவும் வெள்ளி மலையாகவும் இருந்து தான். அப்போல்லாம் பணத்துக்கு யாரும் ஆசைப்படல. இப்போ இன்னைக்கு பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது. இப்போ மனுஷனும் சாப்பிட்ற காலமாக இருக்குது. இதில் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், ஒழுக்கம் ஒரு 1000 பேர்த்தில் ஒருத்தர் இருக்கிறது கஷ்டம். எவனை எப்படி ஏமாத்துறது, எப்படி பணம் வாங்குறது, எப்படி பிழைக்கிறதுலாம் சிந்திச்சா நவகிரகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். சரியான நேரம் வரும்போது உண்டான வேலையை செஞ்சுருவார். இப்போ சுக்கிரன் சனி சேர்ந்து குரு பார்த்தால், ராகு சேர்ந்தால் அல்லது பார்த்தால் அப்படிங்கிறது அந்த அசுவனி மகம் மூலம் திருவாதிர சதயத்தினுடைய தொடர்போ பார்வையோ சேர்க்கையோ அல்லது அந்த கிரக சாரம் பெற்ற கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் அந்த ஜாதகன் பணக்காரன் சொன்னேன். அடுத்து ஒரு புதையல் யோகம்னா, இப்போ ஜாதகருக்கு ஜோசியருக்கு ஒரு புதையல் யோகம் வந்துருச்சியா. தினம் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க 10,000 ரூபா சம்பாதிப்பார். 10,000 ரூபா சம்பாதிக்க ஒரு 20,000 கூட சம்பாதிப்பார். அதுக்கு எப்படி? 4 குடையவன் 10 குடையவன் ஒன்று சேர்ந்தால், 4 குடையவன் 10 குடையவன், 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி எழுதுங்க. 4 குடையவனும் 10 குடையவனும் ஒன்று சேர்ந்தால் அது புதையல் யோகம். அந்த திசை இந்த புத்தி, இந்த திசை அந்த புத்தி, 10 குடையின் திசை 4 குடையும் புத்தி, 4 குடையின் திசை 10 குடையும் புத்தி, அல்லது இந்த 2 பேர்த்தினுடைய சாரம் பெற்ற மற்ற கிரகத்தினுடைய திசா புத்திகள் வந்தாலும் அந்த வேலையை கொஞ்சம் செய்யும். சாரம் தெரியாத ஜோசியம் சொன்னால் ஜோசியம் ஜோரம் போயிடும். சாரம் மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே அந்த கிரகங்கள் 9ம் அது நீச்ச வீட்டை நோக்கி வருதா அல்லது உச்ச வீட்டை நோக்கி வருதா? அந்த 7 கிரகம் வள வரும்ல, இந்த ராகு தானே ரிவர்சல் சுத்துது. அதை முதல்ல ஒரு திசை நடக்கிற போது அந்த திசை ஆரோகண திசையா அவரோகண திசையான்னு கவனிக்கணும். ஒரு உச்ச வீட்டை நோக்கி போகக்கூடிய திசை நடக்குதா அல்லது நீச்ச வீட்டை நோக்கி போகக்கூடிய திசை நடக்குதாங்கிறதையும் கவனிக்கணும். வெறும் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு, இப்போ சனி துலாவில் இருக்காருன்னா விசாகம் 1ல் இருந்தாருன்னா அம்சத்தில் மேசத்துக்கு போயிடுவார், நீச்சமாயிடுவார். ஆயில்ல 2ல் குரு இருந்தால் கடகத்தில் மகரத்தில் அம்சத்தில் போய் நீச்சமாயிடுவார். இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். பரணி 3ல் சூரியன் இருந்தால் அம்சத்தில் துலாவில் நீச்சமாயிடுவார். அதனால ராசி அம்சம், அவன் பிறந்த அம்சம் அப்பா அப்படிங்கிறமல்ல, நவாம்சத்தை மிக 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 துல்லியமாக கவனிக்கணும். அந்த சாரங்களை, அந்த கிரகங்களை, அந்த திசாபுத்தி நடக்கிற நேரத்தில் ஒரு சொல்றாரு, காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே ஒரு ஊழ்வனையை எடுத்து செப்புன்னு சொல்றாரு. இதில் இருந்து என்ன சொல்றாரு? இந்த அர்த்தம், இந்த பாடலுடைய அர்த்தம் புலிப்பாணி 300 பாடல்ல 300வது பாடல். இதில் அந்த பாடலில் என்ன சொல்றாரு? ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கணுன்னே குரு எந்த இடத்துல இருக்காருன்னு கவனிங்க. குரு லக்கணத்துக்கு மறையாமல், ராசிக்கு மறையாமல், காலப்புருஷனுக்கு மறையாமல், இல்லை தன்னுடைய வீட்டுக்கு மறையாமல் இருக்குதாங்கிறத கவனிங்க. அந்த குரு நல்ல நிலையில் இருந்தால் தான் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். ஒன்று லக்கணத்துக்கு மறையுது அப்படின்னா மிதுன லக்கணத்துக்கு மறையலாம், கன்னியா லக்கணத்துக்கு மறையலாம், தப்பு இல்லையே. ஏன் சிம்ம லக்கணத்துக்கு கூட 5-8 கோடி நகரம் மறையலாம். அந்த மாதிரி எல்லாம் சிந்திச்சு அந்த குரு எந்த இடத்துல இருக்குங்கிறத கவனிக்கணும். அதே குரு பகவான் அப்படிங்கிறது நாடி நூலில் லக்கணத்தையே அவங்க போட மாட்டாங்க. நாடி நூலில் சிவதாசன் ரவி எழுதின நூல், அவர் ஐயா அருமையானவர், அவர் இயற்கை எழுதிட்டார், இப்போ இல்லை, தெய்வமாயிட்டார். ஆனால் அவர் எழுதின நூல்களை நீங்கள் வாங்கி படிங்க. சிவதாசன் ரவி சென்னையில் இருந்தார், அவர் பேர் ரவி, அதில் பேர் சிவதாசன் ரவின்னு அவர் இது பண்ணிக்கிட்டார். அதனால் அவர் எழுதின நூல்களை வாங்கி படிங்க, நல்ல கருத்துகள் நிறைய கிடைக்கும். ஏங்க 40 வயசாகி கல்யாணம் ஆகல, 35 வயசாகி கல்யாணம் ஆகல, பொண்ணு 10 வருஷமாக பார்க்குறேன், 4 ஜோடி செருப்பு தெரிஞ்சு போச்சு, நான் தான் அப்பா இருங்கிறாங்க, இந்த மாதம் இருங்க, அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இருங்கிறாங்க, ஒன்றுமே கல்யாணமே இது வரைக்கும் இல்லையே.
இதுக்கு என்ன காரணம்னா, லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், கால புருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 3 2ஆம் அதிபதியும் ராசியில அம்சத்துல கேதுனுடைய பார்வையோ கேது சாரம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலும் திருமணம் நடப்பது என்பது அரிது. காலதாமதமான திருமணம் தான். தெளிவா இன்னொரு ஐடியும் சொல்றேன். லக்கணம், ராசி, காலபுருஷன் 3க்கு 2ஆம் இடம். அந்த 2 குடையவர் அவர் அசுவனி மகம் மூலத்திலேயோ திருவாதிர சதயத்திலேயோ மாந்தியனுடைய தொடர்பிலேயோ ராசி அம்சத்தில் பார்வை சேர்க்கை சாரம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலும் திருமணம் நடப்பது என்பது அரிது. வாக்கு சொல்றதுக்கு வாக்கியம் தான் சரியானது. ஆரம்ப காலத்தில் முதன்னு பஞ்சாங்கம் கணிக்கிற போது வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சாங்க. 2வது தான் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் நாராயணஸ்புடம்னு கணிச்சாங்க. அதாவது இந்த சுத்த திருக்கணிதங்கிறது வாடகை தாய் மாதிரி தான், சொந்த தாய் அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஏன்னா நீங்கள் வெளி மாவட்டங்கள்லாம் தஞ்சாவூர், கோவில்பட்டி, இந்தாண்ட திருநெல்வேலி, அந்தாண்ட கும்பகோணம், திருச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா வாக்கியம்தான். திருக்கணிதத்தில் போட்டால் எல்லாம் மாறிடும். புரியுதுங்களா? அதனால் வாக்கு சொல்வதற்கு வாக்கியம், திசா புத்திக்கு மட்டும் திருக்கணிதத்தை எடுத்துக்கணும். நம்ம 2யுமே நோட் பண்ணணும். இதை ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய சமாச்சாரம். நீங்கள் ஒரு ஜாதகருக்கு நான் ஜோதிடம் சொல்கிற போது நிறைய கருத்துக்கள் சொன்னேன். கல்யாணமே இல்லைன்னு ஒரு பாடல் பாடினேன், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். அவர் என்னங்கிறாரு, இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். 7 கிழமை 7 நட்சத்திரம் எழுதிங்க, 7 கிழமை வரிசையா. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எழுதிக்கிட்டீங்களா? சுறுசுறுப்பாக எழுதுங்க பார்க்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 கிழமைகளை எழுதி அந்த 7 கிழமைக்கு பக்கத்தால் நான் சொல்கிற நட்சத்திரம் எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை பரணி சார் எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கக்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த 7 கிழமையும் 7 நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது. செங்கதிரோன் வாரம் பரணியுமாக, செலுமதிக்கு சித்தரை, சேய்க்கு உத்தராடம், புங்குபுதன் அவிட்டம், புகற்கு பூராடம், காரியினால் ரேவதியுமாக, மங்கையவள் மலர்ந்தால் மலடியாவால், மன்னவன் மனைகொள்னான் மரணமாவான், குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. அதையும் மீறி குழந்தைகள் உயிரோடு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நான் ஆய்வுல எடுத்துக்கிட்டேன். 44 வருஷம் அனுபவத்தில். இந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய அமிர்த கடிகைன்னு ஒரு டைம் இருக்குது, 1.5 மணி நேரம், 3.25 நாளிகை. எப்படி நட்சத்திர தியாட்சியம்னு ஒரு 3.25 நாளிகை வருதோ, ஒவ்வொரு நாள் இன்னைக்கு மிருகசீரிடம் யார் பிறந்தது? சந்திர பகவான் பிறந்தார். உலக உற்பத்தி அப்ப தஜ்ஜ பிரதாபதிக்கு 60 பெண்கள் பிறந்தாங்க. அந்த 60 பெண்கள்ல ரோகிணிங்கிற பெண்ணை சந்திர பகவான் காதலித்தார். நாரதர் கூட்டிட்டு போய் தஜ்ஜ பிரதாபதி சொல்லி 27 பெண்களை மனமுடிச்சு கொடுத்தார். அந்த 27 பெண்கள் தான் 27 நட்சத்திரங்கள். இதெல்லாம் வரலாறு பேசணும்னா ஏகப்பட்ட நேரம் ஆயிரும். ஆனால் கிரக வரலாறு ஒவ்வொருவரும் படிக்க வேணும். கிரகங்கள் பேசுகின்றன அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, எழுதிக்கங்க. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி படிங்க. கிரகங்கள் பேசுகின்றன அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. நூலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுசு பத்தாது. அதனால அந்த 7 கிழமையும் இந்த 7 நட்சத்திரமும் சேர்ந்து பிறந்த குழந்தை வயசாயும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த அமிர்த கடியில் பிறந்ததனால். எல்லா இதுவும் அடிபட்டு போயிடும். சகலமும் எத்தனை தோஷங்கள் அத்தனை விலகி போயிடும். அந்த அமிர்த கடியில் ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்போ நரநாராயண் சார் எழுதியிருப்பார் பஞ்சாங்கத்தில். இந்த அமிர்த கடியில் தாலி கட்டுறதுக்கு 11 நிமிஷம் நவாம்சம் மட்டும் குறிச்சிருப்பார். 6 to 7:30 போட்டுட்டு அந்த முகூர்த்தம் தாலி கட்டுற நேரம் மட்டும் ஒரு 11 நிமிஷம் குறிப்பார். அந்த மாதிரி நாம் ஒவ்வொரு நாளும் அமிர்த கடிங்கிறதுக்கு தனியாக டேபிள்ஸே இருக்குது, புக்கிலேயே இருக்குது. அதை நீங்கள் 27 நட்சத்திரங்களுக்கு நோட் பண்ணி வச்சுங்க. டெய்லி அந்த நட்சத்திரம் எத்தனை மணிக்கு தொடங்குது, எத்தனை மணிக்கு முடியுது, அமிர்த கடிக்கு இன்றைக்கி எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் இருக்குது, அந்த டைம் 1.5 மணி நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதில் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் நன்மை வரும், சிறப்படையும். ஒருத்தன் நடந்தே போய்கிட்டு இருக்கிறான் காலமுட்டை நாளைக்கும். ஒருத்தர் 2 வீலரில் போகிறாரு, இன்னொருத்தர் சைக்கிள் தான் ஓட்டுறாரு, ஒருத்தர் 4 வீலரில் போகிறாரு, இன்னொருத்தர் BMW காரில் போகிறாரு, ஒரு ஆளுக்கு 200 லாரி ஓடுது, ஒருத்தருக்கு 500 பஸ் இருக்குது. இதெல்லாம் என்னங்க காரணம்? எப்படி இருந்தால் அவங்களுக்கு இருக்கும் சொல்கிறேன், எழுதிக்குங்க.
சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமே அப்படிங்கிறார். குருவும் சுக்கிரனும் 9ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். லக்கணத்துக்கு ராசிக்கு அல்லது ஏதோ ஒன்று இருந்தால் அநேக வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனிதனுக்கு சென்னல் வயல் பூமி, சிறந்த கட்டடம், அருமையான தாய் சுகம். உயிரற்ற காரகத்துல தாய் சுகம், உயிர் இல்லாத காரக தத்துவத்தில் உயிருள்ள காரகத்தில் தாய், உயிரற்ற காரக தத்துவத்தில் நல்ல சொகுசான பங்களா, சொகுசான வீடு, சொகுசான காரு, அவனு சொகுசான வாழ்க்கை, இதெல்லாம் 4ஆம் இடம். அப்போ 4க்குடையவர் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். 4க்குடையவன் 6, 8, 12 இருந்தாவோ, 4ல் ராகு அல்லது 4ல் சனி, 6, 8, 12 கூடியவர் 4ல் இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க சொந்த வீடு கால் போட்டு கட்டக்கூடாது. சொந்த வீடு கால் போட்டு கட்டினா அன்னையிலிருந்து அவன் லாஸ் ஆயிடுவான். இல்லைன்னா சொத்தை வித்துட்டு தான் மறுக்க அவன் ரிலீஃப் ஆக முடியும். 4ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். லக்கணத்துக்கு ராசிக்கு காலபுருஷனுக்கு 4க்குடையும் சந்திரன் தானே. இவங்கெல்லாம் நல்ல நிலையில் இருந்தால்தான் சொந்த வீடு கால் போட்டு கட்ட முடியும். யாரெல்லாம் சொந்த வீடு கால் போட்டு கட்டலாம், யாரெல்லாம் கட்டின வீட்டை விலைக்கு வாங்கணுங்கிறதுக்கெல்லாம் இந்த ரூல்ஸ். நம்ம எடுத்தோன்னே ஏங்க நான் கால் போட்டு கட்டினா பரவாயில்லையா, இல்லை கட்டின இடத்த விலைக்கு வாங்கிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாலும் உண்டு. சொந்தமாக ஒருத்தன் வாகனம் வாங்குறான், புது வண்டி, காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், அது வாங்குறதுனா கூட அந்த 4 நல்லா இருந்தால் தான் அவன் பேரில் வண்டி ஆர்சி போட முடியும். இல்லை அப்படின்னா வேற எங்கள் பேரில் ஆர்சி போட்டு அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு கழிச்சு தான் இவன் பேரில் மாற்றிக்கணும். 4 கட்டிருந்தா 4ல் கேதுவோ 4 6, 8, 12 அல்லது அசுவனி மகம் மூலம் திருவாதிர சதயம் அந்த மாந்தினுடைய தொடர்போ இதெல்லாம் இருந்ததுன்னா 4 அவங்க சொந்தமாக வண்டி வாங்கி ஓட்டுறதுன்னா 2வது செகண்ட் வண்டி தான் வாங்கிக்கணும். அதான் நல்லது. கால் போட்டு வீடு கட்டக்கூடாது. கால் போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா, வீடு கால் போடுறோம் அப்படின்னா 12 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 12 மாதங்கள்ல சரம் சிரம் உபயம்னு ராசிகளை பிரிக்கிறோம். சிரராசியான ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சகம், இந்த 4 ராசிகள்ல வைகாசி கார்த்திகை கால் போடுறதுக்கு முதல் ரேங்க் எழுதிக்கங்க. வைகாசியும் கார்த்தியும் கால் போடுவதற்கு முதல் ரேங்க். ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க். மீதி 8 மாசம் வீடு கால் போடக்கூடாது. இதுக்கு நூல் ஆதாரம் சிற்ப ரத்தனாகரம் எழுதிக்கங்க, பழைய காலத்து நூல். இதெல்லாம் புள்ளி விவரமா கணக்கு கொடுத்துருக்குது. சரி, வீடு கட்டி முடிச்சாச்சு. வீடு கட்டி முடிச்ச முற்பாடு குடி போகிறோம். குடிபுக ஆகாத மாதம் ஒரு 6 மாதம் ஆகாது. அதை எழுதிக்கங்க. ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி, இந்த 6 மாதங்கள் சொந்த வீட்டு குடி போகக்கூடாது, வாடகை வீட்டு கூட போகக்கூடாது. போனாலும் கஷ்டம் தான் படுவான். ஆடி திங்களில் ராவணன் பட்டதும் ஆளமை பெருமாரதம் மார்கழி, அந்த 6 மாதத்துக்கும் பாடல் இருக்குது. இது பெரிய வருசாதி நூலில் இருக்குது. அதையும் எழுதிக்குங்க. இந்த நூலெல்லாம் வாங்கிக்கிங்க. நீங்களே என்னை விட சிறப்பாக, நாங்கள் சொல்கிறது ஒரு சுடர் விளக்காக இருந்தால் நீங்கள் தீவெட்டி கொழும்பு மாதிரி இருக்கணும். நீங்கள் எல்லாரும் அப்படி நினைக்கக்கூடிய ஆள் தான் நான். இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக எனக்கு தெரிந்த வித்தை அனைத்தையும் அனைத்து ஜோட உள்ளங்களுக்கு போய் சேர வேணும்னு நினைக்கிற முதல் ஆள் நான் தான். காரணம் என்னன்னா, என் மனது அப்படி, எண்ணங்கள் அப்படி, எண்ணம் போல் வாழ்வு. இப்போ வாழ்த்துறாங்களே நம்ம கணவன் மனைவியை திருமணத்தில், எண்ணம் போல் வாழ்வு. உன்னுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருந்தால் நீ உயர்ந்த எண்ணம் பண்ணலாம். இறைச்ச கிணறு தான் ஊறும். இறைக்காத கிணத்துக்கு பாலுங்கிணறுன்னு பேர். அதில் கொண்டு குப்பை கூலம் போனது வந்ததெல்லாம் போட்டுருவாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எவ்வளவு தூரம் தண்ணி இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊறும். இந்த 4 மாதம் கால் போடுறதுக்கு சிறப்பான மாதம். அதுலேயும் ஒரு சூட்சமம், வீடு கால் போடும்போது இந்த 4 லக்கணத்திற்கு 8, 12ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். எந்தெந்த காரியங்களுக்கு எத்தனாம் இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறது பெரிய வருசாதி நூலில் இருக்குது. அதனால அவசியம் அனைத்து ஜோடர்களும் பெரிய வருசாதிங்கிற நூலை வாங்கிங்க. அது பழைய காலத்து நூல், அது கண்டிப்பாக தேவை. வித்யாரம்பத்துக்கு எத்தனாம் இடம் வேணும்? இப்போ சாந்தி முகூர்த்துக்கு எத்தனாம் இடம் சுத்தமாக இருக்கணும்? 1, 7, 8 சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க சாந்தி முகூர்த்துக்கு. இந்த மாதிரிலாம் எதுக்கு எத்தனாம் இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறதெல்லாம் கணக்கு இருக்கு.
அடுத்து ஜாதகத்தில் உதயம்காரி ஒன்று ஓடி விட்டால் உடன்பிறப்பில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சனியை மாந்தி பார்த்தாலும் புதனை மாந்தி பார்த்தாலும் அந்த ஜாதகம் ஒருவன் தான். சனியும் புதனையும் மாந்தி பார்த்துட்டு அந்த ஜாதனுக்கு முன்னையே பின்னையே வாரிசு இருக்காது. தெளிவாக எழுதுங்க, நாளைக்கு பாருங்க அந்த கணக்கை. தப்பாக இருந்தால் திருப்பி ஃபோன் பண்ணுங்க, அதுக்கு ஒரு விளக்கம் தரேன். சனியும் புதனையும் மாந்தி பார்த்து விட்டால் அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, தங்கச்சியும் இல்லை, அக்காலும் இல்லை. மீறி இருக்காங்கன்னா இந்த பூசா அனுசம் உத்திரட்டாதியில் அந்த கிரகங்கள் இருந்தாலோ, அந்த மாந்தி அல்லது சனி புதன் இருந்தாலோ, அல்லது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் இருந்தால் அதுக்கு விதிவிலக்கு. சரி, காலபுருஷ லக்கணம் மேசம் தானே, மேசத்துக்கு 3ஆம் இடம் தானே தம்பி, அதுதானே புதன், தம்பி தங்கச்சி எல்லாம். அந்த புதன்கிற கிரகம் அந்த மாந்தி தொடர்பட்டால் இளைய வாரிசு இல்லை. அவங்கள கேட்டால் ஆமாங்க இருக்குதுங்க வாரிசு அப்படிம்பாங்க. எப்படி சொல்லணும்னு நாம் அவங்களுக்கு ஜோசியம் சொல்கிற போது, இந்த குழந்தை அடுத்த குழந்தை 2 மாதம் 3 மாதம் இருந்து கருவாய் அபேஷன் ஆச்சா பிறந்து இறந்ததா, அதுக்கடுத்த குழந்தை இருக்குதான்னு தான் கேட்கணும். நான் இது வரைக்கும் சொல்லி ஒருத்தர் மறுத்ததாக சரித்திரமே இல்லை, வரலாறு இல்லை. சனியை மாந்தி பார்த்தால் பெரிய இருக்க மாட்டான், எழுதிக்கங்க. அதே மாதிரி குருவையும் சந்திரனையும் மாந்தி பார்த்தால் அப்பா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அற்புதமான படைப்பு கருத்து. உங்களுக்கு அப்படி அள்ளி தர, அப்படி பலாச்சோலைய தேன்ல நினைச்சு எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி. சந்திரனையும் சனி மாந்தி பார்த்தால் தாய் இருக்க மாட்டாங்க. மீறி இருக்காங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன குரு நட்சத்திரமோ சனி நட்சத்திரமோ இருந்தால் மட்டும்தான். சாமி நல்லா எழுதுனீங்களா? சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தா தாய் நோ, சந்திரனையும் குருவையும் பார்த்தா அப்பா இல்லை. புரியுதுங்களா? புதனை மாந்தி பார்த்தால் தங்கச்சி தங்கை எல்லாம் இல்லை. அண்ணன் சனியை மாந்தி பார்த்தால் பெரியப்பு இல்லை, சுக்கிரனையும் மாந்தி பார்த்தாலும் பெரியப்பு இல்லை. எப்படிங்க இதெல்லாம் சொல்றீங்கன்னா, காலபுருஷ லக்கணம் மேசம், மேசத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, தனுசுக்கு 11ஆம் இடம் பெரியப்பா, அதான் துலாம், அதான் சுக்கிரன். அதனால சுக்கிரனை மாந்தி பார்த்தால் பெரியப்பா இல்லை. நல்லா கவனிங்க, நான் சொல்றது புரியுதா இல்லைன்னா நான் புரியுற மாதிரி சொல்றேன். மேச லக்கணம் 9ஆம் இடம் தனுசு, தகப்பன், தகப்பனுக்கு 11ஆம் இடம் தான் அண்ணன் துலாம். அந்த துலாங்கிறது சுக்கிரன் தான், 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அது ரெண்டையுமே ஒருவரே தானே. அவரை மாந்தி பார்த்தா பெரிய இருக்க மாட்டாங்க. சரி, சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தா ஏன் அம்மா இருக்க மாட்டாங்க? காலபுருஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடம் தாய் சந்திரன், தாய் கடகத்துக்கு 8ஆம் இடம் கும்பம் சனி. அதனாலதான் சந்திரன் சனி மாந்தி பார்த்தால் தாய் இல்லைங்கிறதுக்கு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ஒரு கோணத்துல பார்க்க கூடாது. மணிகண்டராஜ் ஐயா இந்த சாஸ்தா தலைவர் வந்து இந்த இடத்துக்கு வர்றோம்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்தாண்டே வரலாம், இந்தாண்டே வரலாம், 4 பக்கம் வழி இருக்குது இல்ல, அந்த மாதிரி நம்ம 4 வழியிலையும் அந்த விதி மதி கதி 3 வழியிலையும் அதை பார்க்கணும். பார்த்து துல்லியமா நம்ம சொல்லணும். சொல்லிட்டோம்னா ராமபானம் மாதிரி தான், விட்ட அம்பு வந்து மறுக்க மாறாது, குறி தப்பாது. கர்ணனை நாகாஸ்திரம் கத்து வச்சிருப்பான் கர்ணன். கிருஷ்ணர் உஷாரா குந்தி தேவிடி சொல்லி அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேலே மறுமுறை விட வேண்டான்னு சத்தி வாங்கிட்டு வந்துடுவார், வாங்கிட்டு வர சொல்லிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்ணன் வந்து கரெக்டாக நெற்றிக்கு குறி வைப்பான். அந்த தேரொட்டி சொல்லுவான், நீ வைக்கிற போது நெத்திக்கு வைக்காத, யாரு அர்ஜுன் மேலே வம்போடுறதுக்கு. கர்ணன் அர்ஜுனங்கிட்ட தேர் ஓடுறது யாரு? கிருஷ்ணர் இல்லை. அதுக்கு மேலே உட்காந்துருக்கு யாரு? அனுமன் ஆஞ்சநேயர் இல்லை. அவங்கள 2 பேர்த்த வெல்ல முடியுமா? ஆஞ்சநேயர் வேற யாரும் இல்லை, 11வது அவதாரமா ருத்ர அவதாரமா ராமருக்கு சேவை செய்யறதுக்கோசரம் சிவபெருமானே ஆஞ்சநேயரா பிறக்கிறார், ருத்ர அவதாரமா. அதனால இதை என்ன பண்றாருன்னா, ஒரு முறை அஸ்திரம் விடுற போது நெத்தி குறி கேப்பா, நெஞ்சுக்கு வைன்னு சொல்றாரு. யாரு? தேரோட்டி. தேரோட்டி பேச்ச கர்ணன் கேட்க மாட்டேங்கிறான், நெத்திக்கு வைக்கிறான். உடனே ஒரு பெருவரில் அப்படியே கால் பெருவரில் ஒரு அழுத்துவார், தேர் கீழே இறங்கிடும். இந்த நெத்திக்கு வந்து தலைப்பாயோட போயிடும். மறுமுறை அஸ்திரத்தை விட முடியாது, நாகாஸ்திரத்தை முன்னாடியே வர வாங்கிக்கிறார்கள் உஷாரா. கர்ணன் இருக்க வரைக்கும் யாரும் இந்த மகாபாரத போரில் வெல்லவே முடியாது. தேவேந்திரன் அனுப்பி கவச உண்டலத்தை வாங்கி போடுறாருல்ல உஷாரா. கவச உண்டல் இருந்தால் அவனை வெல்ல முடியுமா? அந்த விதுரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சாதாரண ஒரு அம்பு தான், அந்த அம்பையும் முறிச்சு போட்டுருவார் அந்த போருக்கு முன்னாடி. ஏன்னா அதை வந்து அவங்களே இது பண்ண வச்சு அவங்களே முறுக்கி போட்டுருவார். இல்லைன்னா அந்த விதுரன் இருந்தால் அந்த மகாபாரத போரில் தர்மம் செய்க்காது, பஞ்சபாண்டவர்கள் செய்ய முடியாது.
அதனால அந்த வேலையெல்லாம் பண்ணார். அத்தனையும் பண்றது கிருஷ்ணர். கிருஷ்ணர்னா ரோகிணி. இந்த ரோகிணி என்ன நினைக்குதோ அதை சகுனி நினைப்பார். சகுனி ரேவதி. நீங்க மகாபாரதமும் ராமாயணம் தான் ஜோதிடம். இதை நன்கு கத்துக்கிட்டாவே ஜோதிடத்தை அற்புதமா சொல்லலாம். இது மட்டும் இல்ல, இந்த ராமாயணம் அப்படிங்கிறது மண்ணாசியினால வந்தது, மகாபாரதம் பெண்ணாசியினால வந்தது ராமாயணம். அதாவது இந்திரன் கெட்டது பெண்ணாலே, சந்திரன் கெட்டது பெண்ணாலே, மூவர் கெட்டது பெண்ணாலே, முனிவர் கெட்டது பெண்ணாலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்கள் அப்படின்னு ஒண்ணு, சக்திங்கிறது ஒண்ணு இல்லைன்னா எந்த ஆண்களையும் அடக்க முடியாது. ஆண்களை அடக்கிறது இறைவன் சக்திங்கிறத ஒன்றை படைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா ஆண்களும் 4 மாதமாக வேண்டி, 4 மாதம் 24 மாசம் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் விந்துவா மாறுது. அதுக்கு பிற்பாடு பெண்ணுடைய அண்டமும் சேர்ந்து ஒரு இந்த பனி பெஞ்சதுன்னா அந்த வயக்காட்டில் அந்த புல்லுலாம் ஒரே ஒரு துளி சொட்டு இருக்கும். அந்த ஒரு துளி சொட்டு அளவுக்கு தான் நம்மளுடைய விந்து அவங்களுடைய அண்டமும் சேர்ந்து குழந்தை உற்பத்தி பண்றாரு இறைவன். பாரு எவ்வளோ ஒரு சிறப்பம்சம். அதாவது நம்ம உடம்பு 72 லட்சம் கோடிக்கு சமம். வாழ்க வளமுடன்ல சொல்றாங்க. ஒரு கையை கொடுத்துரு, ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருன்னா கொடுத்துருவியா? இந்த 2 கண்ணை கொடுத்துருன்னா கொடுத்துருவியா? இல்லை ஒரு காலை கொடுன்னா கொடுத்துருவியா? இது எப்பேற்பட்ட இந்த மனித பிறவி! அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது, அதுலேயும் குன்குருடு செவிடு நீங்கி பேரு நீங்கி வீடு பேரு நீங்கி பிறப்பது அது அரிதுங்கிறாரு. அதாவது இந்த பிறவியில இந்த பஞ்சாங்கத்தை கையில் தொடர்றதுக்கு நமக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்க எந்த நூல்கள், பழைய நூல்கள், நான் சொல்ற நூல்கள்லாம் வாங்கிட்டு ஒரு பாடல் எழுதி உங்க சோப்பில் வச்சுக்கணும். டெய்லியும் அது வாரத்தில் ஒரு பாடலாவது மனப்பாடம் பண்ணணும். அதை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற ஜிபி அப்படின்னு சொல்றாங்கல்ல, பள்ளி பலத்தில் முதன் கம்ப்யூட்டர் நாங்கள் வச்சோம். எதுக்கு சொல்றேன்னா, ஜோதிடரில் இந்த கால் எம்மி ரேம, ஒரு எம்மி ரேமில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன். அப்புறம் நவ்வால் ஒவ்வொரு எம்மி ரேம போர் எம்மி ரேம் வந்தது. இந்த போர் எம்மி ரேம் என்னாச்சுன்னா நவ்வால் எம்மி ரேம 16 எம்பி ரேமா வந்தது. 16 எம்மி ரேம் அப்புறம் 32 ஆச்சு, 64 ஆச்சு, 64 128 ஆச்சு, 128 256 ஆச்சு. அதுக்கு மேலே தான் 1 ஜிபின்னு வந்தது. 500 சில்லரை வரவுதான் 1 ஜிபின்னு வந்தது. இப்போ இன்னைக்கு 7 ஜிபி 9 ஜிபி வரைக்கும் வந்துருச்சு. அத்தனை ஜிபி விட சிறப்பான ஜிபி நம்ம மைண்டு. இதை தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா வர்ற மக்களுக்கு அற்புதமான கருத்துக்களை அள்ளி கொடுக்கலாம். நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் தான் நமக்கு தெய்வம். அவங்க நம்மளால எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த அளவுக்கு ஜோடம் சொல்லி நாட்டு மக்களிடம் நல்ல நன்மதிப்பை பெற வேண்டும். நான் ஒருவன் அல்ல, ஜோட உலகமே பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அனைத்து ஜோட உள்ளங்களும். மேலும் அடுத்து கருத்துக்களுக்கு வருவோம். அதாவது இந்த ஜோதிடத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தாய் இல்லை, தந்தை இல்லை, இந்த அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, இந்த குழந்தைங்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். 5ஆம் இடம் தானே குழந்தை பாக்கியம். இந்த குழந்தைக்கு காரகன் யாரு? குரு. அதனால தான் புலிப்பானி எடுத்தனி குரு நல்ல நிலையில் இருக்கும்னு சொன்னார். இந்த போகம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி படமெடுத்து ஆடும் பாம்புங்கிறாங்கல்ல, அந்த போகத்துக்கு அதிபதி ராகு பகவான். எழுதிக்கங்க, போகத்துக்கு அதிபதி ராகு பகவான், காமத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், மோகத்துக்கு அதிபதி குரு பகவான். எத்தனை நூல்களை எத்தனை வருஷங்கள் பிறட்டினாலும் இந்த மாதிரி அரிய பொக்கிசம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க புண்ணியம் செஞ்சீங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்க உலக மக்கள், எல்லா நாட்டு மக்களுக்குமே இது ஒரு புண்ணியம் தான். நல்ல கருத்துக்கள் கிடைக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் சொல்றதுக்கு என்னை சிறியனை படிச்சிருக்குது. இது நான் ஒரு தெய்வீக ஆற்றலா நினைக்கிறேன். அதனால அந்த ராகு புத்தி, ராகு தசை, ராகு புத்தி அல்லது ராகு அந்தரம், எந்த திசை புத்தி நடந்தாலும் சரி, ஒரு திசைக்கு 9 புத்தி வருதில்ல, ஒரு புத்திக்கு 9 அந்தரம் வருதில்ல, அந்த ராகு அந்தரம்னு ஒன்று வர்றபோது கற்பம் தரிச்சிடும். இந்த வாடி வயசுல கல்யாணம் முடிச்ச புதுசுல இந்த கருத்தரிப்பு எப்ப ஏற்படுகின்றது அப்படிங்கிறத நீங்க ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த அம்மா அப்பா ஜாதத்தை கொண்டாட சொல்லி தசை புத்தி அந்தரத்தை எடுத்து பாருங்க. அந்த 10 மாசத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்தீங்கன்னா அந்த ராகு அந்தரம் நடக்கும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராகு போகக்காரகன், சுக்கரன் காமத்துக்கு அதிபதி, குரு மோகத்துக்கு அதிபதி. உண்மையில் நான் மோகம் கொண்டேன் அப்படிங்கிறதுனா ஒரு அன்பு தானே. தம்பனம், உச்சாடனம், என்னென்னமோ அது 8 விதமான இதெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அதுக்கு உண்டான கருத்துக்களை ஜோடசாஸ்திர ரீதியாக சொல்கிறேன். சரிங்க. 10 8 நின்று திசாபுத்தி நடத்தினால் 10ஆம் இடம் 8ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். நடுவாண்ட யார் இருக்கா? அப்பந்தான் இருக்கார். 9ஆம் இடம் பாகிஸ்தானம். அந்த 10 கோள்கள் நிற்க திசபுத்தி நடந்தால் அப்பனுக்கு யமன் வருவான் கூறு அப்படிங்கிறார். 10 8 நின்று திசாபுத்தி நடந்தனா 8ல் சனி 10ல் ராகு, 10ல் சனி 8ல் ராகு, திசாபுத்தி நடந்தனா அப்பனுக்கு யமன் வந்துருவான்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். அதே மாதிரி 3 5 நின்று திசாபுத்தி நடத்தினா தாய்க்கு யமன் வருவான் கூறுன்னு சொல்லலாம். 3 5 3க்கும் 5க்கும் நடுவாண்ட யார் இருக்கா? 4ஆம் இடம் தான் இருக்குது. 4ன்னா தாய் இல்லைங்கன்னா வாகனத்தில் போய் வடி விடுவான், ஓரமாக போவான், குழந்தை இடிச்சிட்டு போயிடுவான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. இதில் ஜோட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய அநேக கோடி விஷயங்களில் இன்னும் நிறையான விஷயங்கள் இருக்குது. அதாவது 11ஆம் அதிபதி, தெளிவாக எழுதுங்க, 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் காரணமாய் 11 குடையோர் தானும் கருத்தான பலங்குறைந்த நீச்சமானால் பூரணமாய் ரவி ஒருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை. அப்படி இருந்துட்டாலும் அவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்திரம் அவனுக்கு கொல்லி வைப்பான்னு அர்த்தம். 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டா மூத்த வாரிசு கிடையாது அண்ணன். அப்படி அண்ணன் உயிரோட மீறி இருந்துட்டானா அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அவன் இறந்த போது இவன் புத்திரம் அவனுக்கு போய் கொல்லி வைக்கணும்னு சொல்றாரு. எப்ப ஏற்பட்ட பாயிண்ட் பாருங்க. இது 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்ட நேர் மூத்த வாரிசு இல்லை. சனியோட மாந்தி சேர்ந்தாலும் மூத்த வாரிசு இல்லை. 11ஆம் அதிபதி எந்த ஜாதகமாக இருந்தாலும் மாந்தி சம்பந்தப்பட்ட மூத்த வாரிசு கிடையாது பெரும்பாலான அளவுக்கு. அடுத்து 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் 6 குடையவர் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் அடுத்த சகோதரம் பிறக்காது, பிறந்தால் அது இருக்காது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் அடுத்த சகோதரம் பிறக்காது, பிறந்தால் அது இருக்காது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. 6 குடையவன் 3ல் இருந்து 3 குடையன் அங்கே சம்பந்தப்பட்டா எதிரிய மண்டி போட்டு மண்ணை கவ வச்சிருவான். இப்போ எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 6 குடை 3ல் இருந்ததுன்னா அவங்க தேர்தல் நிற்கிறவோ ஜெயிச்சிருவான். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற தங்கமணி அமைச்சர் இது வரைக்கும் 5 பீரியட் ஜெயிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிக்கிற போது 111 ஜோதிடர் நம்ம சங்க கூட்டத்தில் கொங்கு மண்டபத்தில் நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம், நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு. அந்த 111 ஓட்டில் கரெக்டாக செய்கிறார். காந்தி செல்வனை எம்பியை வின் பண்ணி செய்கிறார் முதல் முறையாக. இன்னைக்கு நம்ம சங்கத்துக்கு என்ன கேட்டாலும் என்ன வேணாலும் செய்யக்கூடியவர் தங்கமணி அமைச்சர். எங்கள் மேலே ஒரு தனி அன்பு வச்சிருக்கார் ஜோதிட துறைக்க. அதனால் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறதுல நூல்களில் கொடுத்துருக்கிறது என்னைக்கும் ஒரு காலத்துக்கும் போய் போகாது. காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையுங்காலும் தானோ மிச்சம், காடு விளையட்டும் பெண்ணே காலம் இருக்குது பின்னே அப்படின்னா கஷ்டப்பட்டு படித்தாதான் சொல்றது. இந்த ஜங்க கூட்டத்துக்கு இன்னைக்கு வர்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பொன் போன்றது, ஒரு வினாடி கூட வீணடி கூடாது. என்ன சொல்றாங்கிறத அப்படியே பவுன் மாதிரி கேட்டுட்டு போகணும். பவுனை விட சிறப்பு அது பிளாட்டினம், அதை மாதிரி கேட்கணும். ஒவ்வொரு கருத்துக்களும் அற்புதமான கருத்துக்களாக கிடைக்குது நமக்கு. அதனால சொல்ல வரேன். இப்போ செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில், காலபுருஷ லக்கணத்துக்கு அவர் தானே லக்னாதிபதி. அந்த செவ்வாய் மிருகசீரிடம் சித்தரை அவிட்டத்தில் இருந்தால் எந்த ஜாதகமாக இருக்கட்டும், என்ன லக்கணமாக இருக்கட்டும், என்ன ராசியாக இருக்கட்டும், அதை பற்றி கவலையே இல்லை. லக்கணத்துக்கு அந்த செவ்வாய் மட்டும் சுயசாரத்தில் இருந்தால் தன்னை காப்பாற்றி, தன்னை சார்ந்த சகோதரனை காப்பாற்றி, தாய் தந்தை காப்பாற்றி, தாய் வலிக்கும் தந்தை வலிக்கும், அவன் கல்யாண மூச்ச வலிக்கும் மாமனார் வலிக்கும், அந்த வயராவுக்கு அந்த சமுதாயத்துக்கு அவன் எடுத்துக்காட்ட சிறப்பாக செல்வாக்க பிழைப்பான். எந்த வகையிலையும் அவன் சோட போக மாட்டான். இது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. அந்த செவ்வாய்க்கு மட்டும் அவ்வளவு ஒரு ஜாதகத்தில் இதை எழுதிக்கிங்க, அவ்வளோதான். இந்த செவ்வாய் சுயசாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் சிறப்பு. அதே செவ்வாய் சூரியனுடைய சாரம் கிருத்திகை உத்தரம் உத்தராடத்தில் இருந்தால்
நேர்மையானவன், நியாயமானவன், தர்மம் உள்ளவன், அடுத்தவனுடைய சொத்துக்கு 5 பைசாவுக்கு ஆசைப்பட மாட்டான். நேர்மையாக வர காசு தான் சம்பாதிப்பான். அப்படியே அந்த இடத்துல ஒரு லட்ச ரூபா கடந்தாலும் சரி, இது யாருதுன்னு தெரியல, எனக்கு ரேஷன் கொண்டு கொடுத்து போயிடுவோம். நான் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கையில் இது உங்கள் காசான்னு கேட்டு கூட கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் கொண்டு போக மாட்டான். அப்பேற்பட்ட நேர்மையான ஆள். செவ்வாய் குருசாரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் இருந்தாலும் அந்த ஜாதகன் ஒழுக்கம் உள்ளவன், ரொம்ப நேர்மையானவன். சரி, ஒழுக்கம் இல்லாத ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? 6, 7, 8 குடையில் ஒன்று சேர்ந்தால் அந்த ஜாதகன் ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லைன்னா எப்பவுமே ஒழுக்கம் இல்லாமல் இருக்க மாட்டான். வாலி வயசில் தவறு பண்ணியிருப்பான். வயசான காலத்தில் திருந்தி நல்லபடியாக பொழைக்கலாங்கிற எண்ணத்தோடு இருப்பான். குறும்பு எப்போ பண்ணுவாங்க? வாலி வயசில் தானே பண்ண முடியும். வயசான காலத்தில் பக்குவம் வந்துடுது இல்லை. எவ்வளோ படிச்சிருந்தாலும் அனுபவமுள்ள ஆள் தேவைங்கிறாங்கல்ல. அதாவது இந்த மாதிரி ஜோட சாஸ்திரத்தில் அநேக கோடி விஷயங்களை நாம் சொல்லலாம். பொல்லாத ராசி மாதம், பொருந்தாத நாட்கள் வாரம், சொல்லாத வெள்ளிப்பாடு தியாச்சியம் ராகு காலம், வாஸ்துமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோடல் கேடே என்றார். அப்படின்னா இந்த மனைக்கோடல்ங்கிறது வாஸ்து புருஷங்கிறது. அவர் 5 வேலை செய்கிறாரு, அந்த 3.25 நாளைகள் இத்தனை நிமிஷத்தில் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை மணி நேரத்தில் இத்தனை நிமிஷத்தில் செய்கிறாருன்னு பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்குது. அந்த வாஸ்து நாளில் தாராபலம், சந்திரபலம், அந்த சிரலக்கணம், சிரலக்கணத்துக்கு 8, 12ஆம் இடம் சுத்தம், வைகாசி, கார்த்திகை அல்லது ஆவணி மாசி, மீதி 8 மாதங்கள் வீடு கால் போடக்கூடாது. வாஸ்தே எழுந்திருந்தாலும் அந்த நட்சத்திரம் சதாசிவ நட்சத்திரமா, மேல் நோக்கு நட்சத்திரமா, அந்த ஜாதகம் அந்த இடம் யார் பேரில் கரை இருக்குது, யார் கால் போடுறாங்க, அவங்களுக்கு தாராபலம் சந்திரபலம்லாம் உள்ள நாளாக இருக்குதாங்கிறத பார்த்து, நேத்திரன் ஜீவன், நேத்திரம் 2 கண்ணுள்ள நாள், ஜீவன்னா உயிருள்ள நாள், நேத்திரம் 2 ஜீவன் உள்ள நாளில் கால் போடணும். அப்புறம் வளகாப்புக்கு கொடுக்கறதும் அதே மாதிரி தான். அந்த வளகாப்புக்கு ஒரு டேட் கொடுங்கன்னு வந்து கேட்டாங்கன்னா, அந்த வளகாப்பு யாருக்கு செய்கிறாங்களோ அந்த பொண்ணு ஜாதகத்தை கொண்டாந்து அது லக்கண ராசி நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சு அன்னைக்கு நேத்திரம் ஜீவன் இருக்கணும் வளகாப்பு அன்னைக்கு. அதுதான் வளகாப்பு செய்கிறதுக்கு சிறப்பான நாள். அந்த வளகாப்புக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது. அது சீமந்தம்னு பேர், அதுக்கு நிசேகம்னு பேர் சாந்தி முகூர்த்தத்துக்கு. இதெல்லாம் இந்த பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்குள்ளேயே வயசு 64 ஆகி போச்சு. இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. நான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாத இன்னும் உலகளவு இருக்குது. ஒரு குழந்தை ஒரு ஜாதகத்தில் கையில் வாங்கி பார்க்குறோம், இது சொந்த அப்பாவுக்கே பிறக்கலையே, இது வேற ஆளுகளை பிறந்திருக்குது, இது சொல்லலாமா ஜோசியத்தில்? சொல்லவே கூடாது. தெரிஞ்சு வச்சுக்கிறதோட வச்சுக்கணும். ஒரு குடும்பத்தை நம்மளால பிரிக்கக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? ஆண்களுக்கு ஆண்மை இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலையின் காரணமாக இப்போ டெஸ்டி பிபேபி மாதிரி கூட அவங்க குழந்தை பெற்றுக்கலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? தேளின் மதியை திங்கள் மகன் பார்க்கில் வாழும் உபயவிதா மைந்தனாகும், கேளும் மதி சேய் புதன் கூடில் மானே உபயவிதா அதிவிதமாயி கூறி, அதிவிதமாய யாகுமா அரி அப்படின்னு சொல்லி போடுறார். அதனுடைய விளக்கம் என்னன்னா, தேளின், தேள் ராசி எது? விருச்சிகம் தானே. தேளின் மதியை, மதினா யாரு? சந்திரன், விருச்சிக ராசின்னு அர்த்தம். தேளின் மதியை திங்கள் மகன் யாரு? திங்கள்னா சந்திரனுடைய பையன் யாரு? புதன். என்ன, குருவனுடைய மனைவி தாரைக்கு சந்திரன் வற்புறுத்தி அடைஞ்சு பிறந்தவன் தான் புத பகவான். புதனே ஜாதகத்தை கணிக்கிறாரு. எனக்கு உண்மையான அப்பா எனக்கு குருவா அல்லது சந்திரனான்னு கேட்குறாரு. அவங்க அம்மா எனக்கு கட்டிய கணவன் குரு தான், ஆனால் நான் என்னுடைய காம இச்சையினால நான் சந்திரன் அடைஞ்சு பிறந்ததான் நீ புதன் அப்படிங்கிறார். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கிரக வரலாறு தெரிய வேண்டும் ஜோதிடர் ஒவ்வொருவருக்கும். கிரகங்கள் பேசுகின்றன என்ற நூலை நீங்கள் வாங்கி படிங்க. புலிப்பாணி 300 வாங்கிக்கங்க, தாய் மகளேசல் 300 வாங்கிக்கங்க, பழைய ஜாதக அலங்காரம் தெய்வசிகாமணி எழுதுனது வாங்கிக்கங்க. குமாரசாமியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமி, அது சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் பண்ணுற போது நந்தி தேவர் மூலியமா அகத்தியருக்கு சொல்லி கொடுத்தது தான் சுப்பிரமணிய சாமி. இந்த சோட சாஸ்திரத்தினுடைய தலைவர், உலகத்துக்கே சுப்பிரமணிய சாமி திருச்செந்தூர் முருகன். தமிழ்நாட்டினுடைய குபேரஸ்தலம் திருச்செந்தூர் முருகன். அந்த கோயில் கும்பாசாக்கு பாச்சு, அதில் சிவநாடாருங்கிறவர் 500 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. மனசு வேணுமில்ல கொடுக்கறதுக்கு? எத்தனாயிரம் கோடி இருந்தால் 500 கோடி கொடுப்பாங்க?
அற்புதமாக எல்லாம் வேலை ஆகிட்டு இருக்கு. சுற்றி எல்லாம் இப்பெல்லாம் தங்கத்தேர் இது பண்ணிட்டாங்க. தேளின் மதியை திங்கள் மகன் பார்க்கில் வாழும் உபயமதா மைந்தனாகும், கேளும் மதி சேய் புதன் கூடில் மானே உபயமதா. இதில் என்னன்னா, இந்த விருச்சகத்தில் சந்திரனும் புதனும் இருந்து அந்த செவ்வாயும் கூடி இருந்தா அந்த குழந்தை சொந்த அப்பனுக்கு பிறக்கவில்லை. இது மாதிரி அநேக கோடி விஷயங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்ல முடியும். ஆனால் அதை சொல்லி எந்த ஒரு குடும்பத்தையும் பாதிக்கப்பட வைக்கக்கூடாது, வாழ வைக்கணும், பிரிஞ்சவர்களை ஒன்று சேர்த்து வைக்கணும். அதுதான் ஜோதிடனுடைய கடமை. ஜாதகம் சொல்லி காசு வாங்குறதை விட ஜாதகக்காரர்களுக்கு வழி சொல்வது, நல்வழிப்படுத்துவது, நல்ல வருமானத்தை கொடுப்பது தான் சரியான ஜோதிடனுடைய கடமையாகும். மாதாந்த 3 நாளும் வருடாந்த 25 தீதாந்த கிரணந்தீனும் தின முன் பின் சேர்ந்த வேலும் காந்த கண்ணாய் நாளில் கடையிறு கடிகை தானும் வேதாந்த முனந்தோர் தீதென்று உரைத்தார் மிகுந்தானே. இதனுடைய பாடல் சொல்லிடலாம், ஈஸியாக உங்களுக்கு புரியாது. ஆனால் ஈஸியாக புரிகிற மாதிரி இப்போ சொல்கிறேன். மாதத்தினுடைய கடைசி 3 நாள், வருட கடைசி பங்குனி 15க்கு மேலே 5 நாள், அப்புறம் கிரணம் தொடங்குதில்ல, சூரிய கிரணம் சந்திர கிரணம் வரிசையில் 3 நாள் வந்துட்டே தான் இருக்குது. சூரிய கிரணம் சந்திர கிரணம். அந்த கிரணத்துக்கு முன்னாடி 3 நாள், கிரணத்துக்கு பின்னாடி 3 நாள், கிரணம் 1 நாள், 7 நாள். மாத கடைசி 3 நாள், வருட கடைசி 5 நாள், கிரணத்துக்கு முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள், கிரணம் 1 நாள், 7 நாள். ஒரு நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 நாளிகை இருக்கிற போது முகூர்த்தம் குறித்து தரக்கூடாது. இந்த நட்சத்திர நாளிகை மட்டும் இல்லை, சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் பார்த்து தான் குறிக்கணும் முகூர்த்தம். கிரகப்பிரவேசம், முகூர்த்தம், மனை கோளல்றது, என்ன அனைத்து கும்பாபிஷேகம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குறிக்கணும். ஒரு தடவை நம்ம முகுந்தன் முரளி சார் வந்து ஒரு இல்லை அவராக யாருன்னு தெரில, இந்த வருட கடைசி 15 நாளில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அது நடத்த முடியல, பங்குனி 15க்கு மேலே. அது அனுபவத்தில் கண்ட உண்மைகள். இது நூல் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய கருத்துக்கள். இந்த எந்த ஒரு சுருதியை சொன்னாலும் ஆதார சுருதியோடு சொல்லணும். இபிக்கு 302 செக்ஷன் பிரிவின் என் கட்சிக்காரர் இன்ன தண்டனையின் பேரில் இன்ன வழக்குக்கு இன்ன தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டார்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே தூய பர்ஃபெக்டா இருக்கணும், துளி மாறக்கூடாது. ஒரு ஆள் இருக்கிறான், தண்ணி தம்மு தவிடு இதுலேயே சொத்தை பூரா இழந்துடுறான், 7 கப்பலே உள்ள போச்சுரா அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி இருந்தா கிரகம் இருந்தா அப்படி செய்யும். சூது குடியால் துன்பம், சூது குடியல், சூதுனா சீட்டாட்டம், ஷேர் மார்க்கெட்டு. அப்புறம் இந்த இது குடின்னா என்ன, தண்ணி அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, பிராந்தி குடிக்கிறது, கல் குடிக்கிறது. மங்களன் ராசி தண்ணில் மாபுதன் வாசம் செய்ய. மங்களன் ராசி எது? செவ்வாய் விருச்சகம், மேசம் விருச்சகம். மங்களன் ராசி தண்ணில் மாபுதன் வாசம் செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க பந்தயம் போட்டியாலே பணமது விரயமாக்கி நிந்தனை போதையாலே நெறியில்லாது உழல்வாராமே. நீதி நெறியோட வாழ மாட்டாங்க. தண்ணினால குடும்பம் அழிஞ்சு போயிடும், சீரழிஞ்சிரும். அப்புறம் சீட்டாடுறதுனால குடும்பம் போயிடும். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றாங்க, பொருத்தம் பார்க்க. அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? பக்குவமா இந்த ஜாதகம் எதிர்காலத்தில் பணம் விரயமாக்குற மாதிரி இருக்குது, சொத்து விரயமாகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நேக்க சொல்லிட்டு அனுப்பிடணும். கேட்கிறவங்க நன்மை அடைவார்கள், கேட்காதவர்கள் ஏமாந்து விழுந்துடும். காணி மதனம் கூடி விசனம்னா ஒரு 2 நிமிஷம் சிந்திச்சு பார்க்காம, ஒரு 5 நிமிஷம் பொறுமையா சிந்திச்சு பார்க்காம பொருத்தத்தை தாலி கட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் எம்ஜிஆர் படத்தில் உரிமை கொள்ள பண்ண மாதிரி தான், மாட்டுக்கிட்டாரடி மயிலக்கால கட்டி போட்டதடி கண்டாங்கி சேலை தங்கந்தாண்டி ஆம்பளை சிங்கந்தாண்டின்னு சொல்லி கடைசி வரைக்கும் துன்பப்படணும். அதனால எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, மங்களன் ராசி மேசம் விருச்சகம், மாபுதன் வாசம் செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய், அந்த செவ்வாய் பார்க்கணும். அந்த மேசத்திலேயே விருச்சகத்திலேயே புதன் இருந்து செவ்வாய் பார்த்தது அப்படின்னா மற்ற கிரகத்தினுடைய சேர்க்க பார்வை இருக்கப்படாது, இருந்தால் மாறும். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப தண்ணியினாலேயும் குடியினாலேயே பூரா சொத்து இழந்துருவான், சீட்டாடுறதுனாலே சொத்தை இழந்துருவான். அப்பேற்பட்ட ஜாதகத்துக்கு பொன் பார்த்து பொருத்தம் பார்த்து தருவது ஜோதிடர் துன்பத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. இன்னொன்று சொன்னேன், ஒரு ஜாதகத்துக்கு ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க வரிசையாக இருக்குது. மூத்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சு விடுவாங்க, இளைய பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு விடுவான். அக்கா தங்கச்சியே கல்யாணம் முடிக்கிறவங்க ஜாதகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கருத்து இருக்குது.
ஆமாம் சாமி, என்னடா இதெல்லாம் சொல்கிறாரு இந்த ஜோசியரை. அதாவது அந்த மாதிரி ஆளுக்கு கடைசி பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிடணும். அப்பா நீ கல்யாணம் முடிக்கிற இடத்துல குழந்தையா இருக்கப்படாதப்பா, நங்கே வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். 6, 7, 8 கூடியவர்கள் கேந்திரத்தில் இருந்தால் அக்கா தங்கச்சி திருமணம் செய்து கொள்வார்கள். நசீனூர் மூர்த்தி ஜோதிடர் தவறிட்டார். அவர் அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டார். எஞ்சாவதில் அப்படி இருக்குன்னு சொன்னார். நாங்கள் பேசுகிற போதே, இன்னைக்கு இல்லை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. ஏன் இதை சொல்கிறேன்னா, 1990 மெட்ராஸில் கோல்டன் பீச்சில் ஒரு வார மாநாட்டில் பன்னீர்தாஸ், செல்வராஜ், சந்தோஷ் இவங்கெல்லாம் இருந்த ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போ பன்னீர்தாஸ் இறந்துட்டார், சந்தோஷும் அந்த செல்வராஜும் தான் இருந்தாங்க. கோல்டன் பீச் மெட்ராஸ், கோல்டன்னா தங்க கடற்கரைன்னு அர்த்தம். அங்கே 10 நாள் இருந்தோம் நாங்கள் 90லேயே. அந்த மாநாட்டிலேயே நல்லா சிறப்பாக எங்களுக்கெல்லாம் ஜோதிடர்கள்லாம் ஜோசியம் சொன்னார் சந்தோஷ். எவ்வளவு திறமை இருக்கும். அவர் சதய நட்சத்திரம் கும்பராசி. அப்புறம் நெறியும் சுக்லபட்சம் அது நேரேசி பிறந்த மாதம் செரியும் கிருஷ்ணபட்சம் அது சிறந்த ரவி போனதிங்கள் பெருகும் திருதிகை முதலாய் பேசும் பௌர்ணமி தொடங்கி உருகும் சப்தமி தன வரைக்கும் லோங்கும் சுக்லபட்சம் அது. எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ முகூர்த்தம் குறிக்க வர்றவங்க, ஒரு கிரகப்பிரவேசம் குறிக்க வர்றவங்க, ஒரு கும்பாசயம் குறிக்க வர்றவங்கெல்லாம் பௌர்ணமின்னு முடிஞ்சிட்டா தேய்பிறை வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இது தவறு. எப்போ வளர்வர தொடங்குது, எப்போ வளர்வர முடியுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பௌர்ணமி கழிச்சு 7 நாள் வரைக்கும், எத்தனை நாள், சப்தமி தீதி வரைக்கும் வளர்வரையே எடுத்துக்கலாம். இது நூல் ஆதாரத்தோட சொல்லக்கூடிய கருத்து. நீ எந்த நூல் எத்தனை பக்கம் என்னங்கிற வரைக்கும் கேட்டீங்கன்னா கூட நான் சொல்லுவேன். அதே மாதிரி வளர்வரை அப்படிங்கிறது அமாவாசை. இந்த அமாவாசைனா என்ன அப்படின்னா, முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்குற நாள் தான் அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் வருமானம், அது பிரதமை திதி. அமாவாசைக்கு முந்தின நாள் தான் சதுர்த்தசி திதி. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சிவராத்திரி. மாசி மாதம் வர்றது மகா சிவராத்திரி. புரியுதுங்களா? 15 திதிகளுக்கும் 15 வரலாறுகள் உண்டு. துதிகை திதிங்கிறது சந்திர தரிசனம், அப்படியே லேசாக காட்டும், கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும். அது திருதிகை திதி தான் 3ஆம் பேர். அந்த திருதிகை முதல் சொரியும் கிருஷ்ணபட்சம், அந்த திருதிகை திதியில் இருந்து நல்லா கவனிக்கணும். வளர்வரை அமாவாசை கழிச்சு திருதிகை திதியில் இருந்து பௌர்ணமி கழிச்சு சப்தமி திதி வரைக்கும் வளர்வரையை எடுத்துக்கணும். இதுவும் சிற்பரத்னாகரன் நூலில் தான் இருக்குது. இந்த விஷயங்களும் என்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் பேசுறதுக்கு நாள் பத்தாது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கான டைம் கொடுக்கணும். சரி, ஒரு மனைவி இருக்கிறா, அந்த மனைவியை கல்யாணம் முடிச்சுக்கிறான் பொண்ணு பார்த்து. அந்த கல்யாணம் முடிக்கிற போது, பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கிற போது, எப்படிப்பட்ட மனைவி இந்த ஜாதகத்துக்கு எப்படி கிரகணில் இருந்தால் அந்த மனைவி எப்படி இருப்பாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட சட்ட சப்தமத்தில் காரி தொடங்கிட நஷ்டமின்றியே நாயகன் பாரியால் துஷ்ட நஞ்சினியை ஊற்றிக் கொள்வாள். இது கௌசிக நாடின்னு ஒரு புக்கு, எழுதிக்கங்க, அருமையான நூல் கௌசிக நாடி. தண்ணி இந்த விஷமிடு மனைவின்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன மனைவி? விஷமிடு மனைவி. அட்டமம்னா 8ஆம் இடம். ஒரு பாடலை சொல்றது பெருசு, அதுக்கு விளக்கம், சரியான விளக்கம் கொடுத்து மனசுல அப்படியே பச்சை மரத்தாணியில் அடிச்ச மாதிரி பதியணும் உங்களுக்கு. அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட நஷ்டமின்றியே நாயகன் பாரியால் துஷ்ட நஞ்சினியை ஊற்றி கொள்வாள். ஊட்டியே கொள்வாள். குழந்தைய மடியில் படுக்க வச்சு கிண்ணத்தில் பால் ஊத்துற மாதிரி கணவனுக்கு பால் ஊற்றி கொண்டு வருவாள், விச ஊற்றி. 8ஆம் இடத்துல அரினா சூரியன், குஜன்னா செவ்வாய். பெண்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் கணவனை சட்ட சப்தமத்தில் காரி, காரினா யாரு? சனி. 8ல் சூரியன் செவ்வாய் இருக்கணும், 7ல் சனி இருக்கணும். இது இருக்கிற மனைவி தான் அந்த கணவனை அந்த மாதிரி செய்வார். பொருத்தம் பார்ப்பது ஏமாந்தால் அவர் விஷத்தினால போய் சேர்ந்துருவார் மவராசன். ரொம்ப கவனிச்சு சொல்ல வேண்டிய ஒரு சமாச்சாரம். இந்த பூமி மனை எல்லாம் சௌரியமா செல்வாக்கா இருக்கிறாங்கல்ல, இப்ப நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டீங்களா தெளிவா? 8ல் சூரியன் செவ்வாய், 7ல் சனி. போதும், வேற எதுவும் வேண்டாம் விளக்கம். பாடல்லாம் வேணும்னா சொல்லுங்க, பாருங்க எழுதிக்கலாம். நான் பாடுனதெல்லாம் இந்த யூடியூப்ல வந்துடும். சரி, அதாவது பூமி மனை உண்டாம் சொல்லும் புதனும் சுங்கனுமே சூழ்ந்து லாபந்தனில் ஏற.
புதனும் சுக்கரனும் லாபஸ்தானத்தில். சொல்லும் புதனும் சுங்கனமே சூழ்ந்து லாபந்தனிலேற நல்ல குருவும் ஆட்சி உச்சம் நாடியே ஜாதகருக்கு வெல்லும் பூமி மனை மச்சு மிக பூசணம் உண்டாகி பல்லசேயும் செல்வமுடன் வாழ்வான் என்று சொல்லே. இது வீமகவிங்கிற நூல்ல இருக்குது. இது எழுதிக்கங்க, இந்த நூல் அருமையான நூல். வீமகவி ஜாதக பாரி ஜாதகம்னு ஒரு நூல் இருக்குது, அதையும் எழுதிக்கங்க. இந்த நூல்லாம் நல்ல நூலுங்க. இதெல்லாம் வாங்கி ஒரு பாடல் எழுதினீங்கன்னா போதும், ஜோசியம் சொல்றது உங்களுக்கு அற்புதமான விளக்கங்கள் கிடைக்கும். இப்போ இந்த புதனும் சுக்கரனும் லாபத்தில் இருந்து குரு ஆட்சி உச்சமா இருந்தா அந்த ஜாதகன் எப்படி படைப்பான்னா மண்ணு மன பூமி நல்ல சௌகரியத்தோட சிறப்பா செல்வாக்க வாழ்வான். இந்த 88 வருஷம் ஆயில்னு சொன்னல ஒரு பாடல் சொன்ன நல்ல கவிஞன்னு ஒரு பாடல். நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு நரக்குறும் அசரு அனலன் பின்னால் படித்திட்டேன் பலகவிகள் நூல்கள் கற்க வல்லோன் பலமான புவியில் வித்தை என்று வாழ்வான். இடித்திட்டேன் 8 ஆண்டில் ஈசனோட இயல்ப முடியுமடா சிசுவுக்கேதான் குடித்திட்டேன் குலவிளக்கு பாலயோகம் குணமாக புலிப்பாணி கூறினேனே. புலிப்பாணியில 50வது பக்கத்துல 175வது பாடல். இது அற்புதமான கருத்து. சூரியனுக்கு பின்னால குருவன் சுக்கரன் நின்னா 88 வருஷம் ஆயிலு வித்து அவங்கள்ட்ட விளையாடுமா. அவ்வளவு அற்புதமா ஜோசியம் சொல்லுவாராம். அதாவது நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு நரக்குருவும் அசரகுருவும் அனலன் பின்னால். நரக்குரு அசரகுரு, அசரகுரு சுக்கராச்சாரியர், நரக்குரு தேவகுரு. அடுத்தது பின்னால் படித்திட்டேன் பலவையும் நூல்கள் கற்க வல்லோன் பலமான வித்தை என்று வாழ்வான் புவியில் இடித்திட்டேன் 8-10 ஆண்டில். 8-10 88 வயசு வரைக்கும் ஆயில் கட்டின்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு கருத்து, நல்ல கருத்து. இது மாதிரி அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, மகாராஜயோகம் யாருக்கு? ராஜா மாதிரி, ஏன்னா பிறந்ததுல இருந்தே செல்வாக்கா இருக்கானுங்க, ஒரு நாளும் கஷ்டப்பட்டதில்லை, இறக்குற வரைக்குமே அவன் செல்வாக்கு தான்ப்பா. அவன் குடும்பத்தில் எல்லா பசங்க பிள்ளைங்க எல்லாருமே ஐஸ்வர்யமா இருக்காங்கப்பா. அதுக்கு என்ன காரணம்னா, ஆரப்பா 5 பேர் ஒன்று கூடி அப்பனே மற்றவர்கள் ஒன்றிராமல் கூரப்பா குன்றுகளில் தனித்திருக்க கொற்றவனே குவளையும் எல்லாம் ஆழ்வான் பாரப்பா படைவீரர் ஜனங்கள் மெத்த பறக்குமடா கொடிது செய்யும் கடலுக்கப்பால் சீரப்பா செம்பொன்னும் விளையும் பூமி சிக்குமடா புலிப்பாணி செப்பினேனே. இந்த புலிப்பானில 22வது பக்கத்தில் 72வது பாடல். இதுக்கு என்ன விளக்கம்னா, 5 கிரகம், ஒரு கிரகம் 5 கிரகம் அல்லது 6 கிரகம் ஒரே வீட்டில் இருக்குது. மற்ற கிரகம் எத்தனை இருக்கு? 3 தான் இருக்கு. 3 தனித்தனி வீட்டில் இருக்கணும். அந்த 6 கிரகம் 5 கிரகம் சேருது பாரு, அந்த கிரகத்தோட அந்த வீட்டு கூடயும் அங்கே ஆட்சியே இருக்கணும். அப்பதான் இந்த பாடல் பொருந்தும். நல்லா தெளிவாக எழுதிக்கங்க. 5 கிரகம் அல்லது 6 கிரகம் ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டு கூடயும் அங்கேயே இருக்கணும். மற்ற கிரகங்களில் தனித்தனி வீடுகள் இருக்கணும், தனித்தனி குன்றுகளில் ஒரு வீட்டில் இருக்கணும். அப்பதான் அந்த மகாராஜ யோகத்தை அனுபவிக்க முடியும். இந்த பாடலை இவ்வளவு தூரம் எடுத்துக்கட்டி நான் பார்த்ததுக்கெல்லாம் என்ன காரணம்னா, என்னுடைய மகன் ஜாதகத்தில் 6 கிரகம் ஒரு வீட்டில், அதே வீட்டில் அந்த கிரகம் ஆட்சி, மற்ற கிரகம் தனித்தனி வீட்டில் இருக்கு. மீனத்தில் சுக்கிரனும் உச்சமாகி வியாழனும் ஆட்சியாய் இருந்தாரானால் வானவர்கள் புகழ்ந்துரைக்கும் வேத சாஸ்திரம் வையகத்தோர் உணர்த்தும் ஆசானாகி நாளமுடன் வெகு கீர்த்தியாய் விளங்கி நானிலத்தில் தனவானாய் இருப்பதாகும். அதாவது மீனத்தில் சுக்கிரன் உச்சமா இருக்கணும், குரு அங்க ஆட்சியா இருக்கணும். அப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த நாள் கிடைக்கும். ஏன்னா குரு ஒரு வீட்டுக்கு ஒரு வருஷம் இருக்காருல்ல, அதனால 12 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி குழந்தைங்க ஜனிக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது பிறக்கும் போது மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகி அந்த குரு அங்க ஆட்சியா இருந்தா வானவர்கள், அதாவது மேல இருக்க தேவாதி தேவர்கள்லாம் புகழ்ந்துரைகளுக்கு வேத சாஸ்திரம் கத்தவனா அந்த அளவுக்கு சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்லி சாஸ்திர நூல் சொல்லுது. 11 எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையே செய்யும், கெடுதலை செய்யாது. இதெல்லாம் நூலில் ஒரு கருத்து. ரிஷப சந்திரனை விருச்சிக குரு பார்த்தால் அவன் பணக்காரன். ரிஷபன்னா ரிஷபராசி, அதை குரு பார்க்கணும். எதிலிருந்து பார்ப்பாரு? விருச்சிகத்திலிருந்து பார்ப்பார்ல, கண்ணியிலிருந்து பார்ப்பார்ல. அது எங்கெங்க இருந்து பார்க்குறாரோ அந்த இடம் மகரத்திலிருந்து பார்ப்பாரு. ஆனால் மகரத்தில் நீச்சம், கண்ணியில் பகை. இந்த விருச்சிகத்திலிருந்து பார்த்தா தான் சிறப்பு. கண்ணியில் நட்பு, அதாவது நட்பு, அவரு தான் பகை. ரைட் ரைட்.
அதனால அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள். அதாவது இது வந்து என்னன்னா, ரிஷபச்சந்திரனை விருச்சக குரு பார்த்தால் பணக்காரன், 6ல் சனி குரு பார்வை பார்த்தால் அவன் கோடீஸ்வரன், 6ல் சனி இருந்து குரு பார்த்தா அவன் கோடீஸ்வரன். ஒருத்தருக்கு வாகனத்தினால கண்ட வருதுன்னா எதை வச்சு வருதுன்னு சொல்றது எப்படின்னா, 6ஆம் அதிபதி 3/8/12 இருந்து பாவர் பார்வை பெற்றால் வாகன கண்டம் உண்டு, வாகனம் ஓட்டக்கூடாது. அந்த டிரைவர் வேலைக்கு அவனை போக சொல்லக்கூடாது, மீதி அப்புறம் போய்தான் அவனு வந்து அவனு. அதாவது 6ஆம் அதிபதி 3/8/12 இருந்து பாவர் பார்வை பெற்றால் வாகன கண்டம் உண்டு, வாகனத்தில் ஓட்டக்கூடாது. குரு 10ல் இருந்து சனி பார்க்க வாகன தொழில், 10ல் சனி இருந்து குரு பார்க்க வாகன தொழில் அமையும், சொந்தமா தொழில் அமையும். குரு 10ல் இருந்து சனி பார்த்தா வாகன தொழில் வேலைக்கு போகலாம். அதே 10ல் சனி இருந்து குரு பார்த்தா வாகன தொழிலே அமையும் சொந்தமா. ஒரு பொண்ணு ஜாதகத்தை பார்த்துட்டு இவர் இந்த பொண்ணுக்கு வந்து டிரைவர் வேலைக்கு உள்ள ஒரு ஆளுக்கு பொண்ணு தரக்கூடாது அப்படின்னு சொல்றது எதை வச்சு சொல்லணும்னா, பெண்கள் ஜாதகத்தை பார்த்து, பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியை சனி செவ்வாய் பார்த்தால் டிரைவர் வேலை உள்ளவர்களுக்கு பெண் தரக்கூடாது. மீறி கொடுத்துட்டான டிரைவர் வந்து அந்த வாகன கண்டத்தில் போய் சேர்ந்துருவார். ஆண் ஜாதகத்தில் 6, 7, 8 குடியில் கேந்திர திரிகோணம் பெற்றால் தங்கை, அக்கா, தங்கை இருவரையும் திருமணம் செய்து கொள்வார். இப்பதான் சொன்னேன். 6, 7, 8 6, 7, 8 கூடையவர்கள் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஒன்று சேர்ந்து அக்காவை பொண்ணை கொடுத்தா தங்கச்சி இருந்தால் தங்கச்சி கல்யாணம் முடிச்சிருவார், அக்கா தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கிறாள், குழந்தையாலையும் சேர்த்து முடிச்சுக்குவார். 6ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால், கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், யார் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தனா, திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர் காண மருவியின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனமாகி குடிவரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். எதிரி கூட கூப்பிட்டு நல்லது செய்யக்கூடியவன் தான். 6 கூடையவன் கேந்திரம் ஏறின ஜாதகங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தோன்னு யோகம் ஸ்டார்ட் ஆயிடும். யார் ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் அனுபவத்தில் பாருங்க. இப்போ வந்திருக்கிறீங்க ஜாதகத்திலேயே 6 கூடையவன் கேந்திரத்தில் இருந்தால் அந்த குழந்தை பிறந்த மறுபடியும் அவங்க குடும்பம் மேன்மையாயிடும். இதெல்லாம் என்னுடைய 44 வருஷ அனுபவத்தில் சொல்லக்கூடிய உண்மையான கருத்துக்கள். ஒரு துளி தவறு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. சந்திரன் புதன் சுக்கரன், சந்திரன் புதன் சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருந்தால் 3 தாரம் ஏற்படும். எழுதிக்குங்க தெளிவா, தப்பா இருந்தால் திருப்பி கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். 6ஆம் இடத்துல இல்ல, சந்திரன் புதன் சுக்கரன், சந்திரன் புதன் சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 3 தாரம் ஏற்படும். சரி, அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா நம்ம ஜோசிகார் பேர் கெடும். கொஞ்சம் சிந்திச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்கணும். ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தால் பார்த்தால் வரும் மனைவிக்கு தொல்லை சோரம் போக வாய்ப்பு உண்டு. ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் வரும் மனைவிக்கு தொல்லை சோரம் போக அந்த மனைவிக்கு வாய்ப்பு உண்டு. குரு சனி சேர்ந்தோ அல்லது 7க்கு 7ல் இருந்தால் மனிதனுக்கு சக்கரவர்த்தி ஆவாங்க, சக்கரை நோய் வரும். மாத்திரை சாப்பிட்றோம்ல, டயாபிட்டிஸ்ன்னு சொல்லி என்ன சொல்கிறோம், சர்க்கரைக்காக தானே சொல்கிறோம். பணத்தை கொடுக்குறவன் கொஞ்சம் நோயும் கொடுப்பான் இறைவன். 7ல் அதாவது குரு சனி சேர்ந்தோ அல்லது 7க்கு 7ஆம் இடத்தில் பார்த்தாலும் சக்கரை நோய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. 6ல் சுவர், ஒரு பாவர் இருந்தால் அந்த ஜாதகன் போதை வஸ்துகள் ஆகியவர்களுக்கு அடிமையாகி விடுவான். 6ஆம் இடத்தில் ஒரு சுவரும் ஒரு பாவர் இருந்தால் தண்ணி தம்மு தவிடுகள்லாம் அடிமையாயிடுவார், ஒன்றும் பண்ண முடியாது. 10 குடையவனை செவ்வாய் பார்த்தால் அவன் படைக்கு தளபதி. இப்போ கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய ஆளுகளாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 10 குடையவன் செவ்வாய் சம்பந்தப்பட்டதுன்னா படைக்கு தளபதி. இப்போ சனி தானே காலப்புருஷ லக்கணத்துக்கு 10 குடையவன், செவ்வாய் தானே லக்கணாதிபதி. அப்போ அது என்ன சொல்றாரு, அந்த சனியும் செவ்வாயும் ஆட்சியோ உச்சமோ நல்ல நிலையில் இருந்தால், சுகர் நாடி சுகபிரம்ம மகரிஷி எழுதுனது, அதில் 52 வரி பாடல் இருக்கு. 52 வரி என்னால் சொல்ல முடியும், காலம் நேரம் கருதி எளிமையாக 4 வார்த்தை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். அதாவது அழலவன் மைந்தன் கூடி, அழலவன்னா சூரியன், மைந்தன்னா மகன், அழலவன்னா யாரு சூரியன், மகன்னா யாரு சனி.
அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றாள். இந்த தரை பூமிக்கு அதிபதி செவ்வா. அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றால் மலையென செல்வம் ஓங்கி மன்னவன் போல் வாழ்வான். குலையுள அரசே என்னும் கூறுவேன் பலன்கள் எல்லாம் என்னாலை ஈந்தட நட்பலை எல்லாம் எம்புகிறேன் கதிர்மகனே இப்போதே கேள் பொன்னாலும் மணியாலும் பூண்கழிவேன் புத்திதனை துளைக்கிடுவேன் புனிதனாக எண்ணாத காரியங்களெல்லாம் சித்தி எடுத்ததொரு சென்மத்தை சிறக்கச் செய்து கண்ணார காட்சியெல்லாம் காணச் செய்து கங்கை முதல் தீர்த்தங்கள் ஆட்டுவேனே. எல்லா புண்ணியசாலும் போய் வருவான். அந்த பாடல்ல சொல்லாத விஷயங்களே கிடையாது. அண்ணனடை இவள் மாது அழகில் மிக்கால் அம்படி போல் ஜொலிக்கின்ற வதனம் உள்ளால் கண்ணல் தனை பழிக்கின்ற மொழியால் ஐயா கந்துகள் போல் நிமிர்ந்துருண்ட கனஸ்தனங்கள் மின்னலை போலுடையாய் மீனின் கண்ணால் மேதினியில் வெகுதர்மம் சிந்தையுள்ளால் அண்ணவளே முதல் ஜாதியான மாது அம்மாதை வந்தனுக்கு அமரச் செய்வேன். இதோட மட்டும் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றார், சிங்கக்குட்டி மாதிரி குழந்தைகள் பிறக்குமா, வாழ்க்கையை ராஜபோக வாழ்க்கை அனுப்பிப்பான. அந்த மாதிரிலாம் அந்த பாடல் இல்லாத விஷயங்களே இல்லை. அதனால அவசியம் சுகப்பிரம்ம மகரிஷி என்னும் சுகர்நாடிங்கிற நூல் 1-2 பாகத்தை நீங்க வாங்குங்கள், படியுங்கள், வாங்குங்கள், படியுங்கள். இதுவரை பேச வாய்ப்பளித்த அண்ணன் ஜோட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் அண்ணன் அவர்களுக்கு இந்த ஒரு சொற்பொழிவுக்கு எங்களை எல்லாம் வரவழைத்து மக்களை எல்லாம் வரவழைத்து இந்த அளவுக்கு செய்கின்ற அவர் குடும்பம், அவர் வாரிசு, எல்லாம் வல்ல இறைவன் எம் அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பனை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் பி கே சந்திரசேகரன். என்னுடைய வயது 64. இந்த ஜோட அனுபவம் 44 ஆண்டுகள். என்னுடைய இதுவரை பேச வார்த்தைகளை ஜோட கருத்துக்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் நல்லா ரசித்து ருசித்து சுவைச்சு நீங்கள் இதுவரை கேட்ட உங்கள் பாதங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய செல் நம்பர் 9751 222 66 63 821 72 884. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவாக அமையுமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அஞ்சு முகந்தோன்றில் ஆறுமுகந்தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலம் தோன்றும் முருகா என்றோதுவோர் முன். ஐயா அவர்களுக்கு ஒரு நாளை கொடுத்து நீங்கள் பேச சொன்னாலும் அவர் டயர்டாகாமல் பேசிகிட்டே இருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு அவர்கிட்ட அனுபவம் இருக்குது. நம்ம நிறைய பேர் பேசணும் அப்படின்றதுனால நம்ம ஐயா அவர்கள் தன்னுடைய உரையை கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஸோ மிக சிறப்பு. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எழுதி வச்சு இது மனப்பாடம் பண்ணியெல்லாம் சத்தியமாக நம்ம என்றைக்கும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா அவர் 40 வருஷத்துடைய படித்தது. அதனால் அவர் சொல்லக்கூடிய அந்த மெத்தட்ஸ், அது எப்படி லிங்க், எந்தெந்த கிரகங்கள், எந்தெந்த நட்சத்திரங்கள், எந்தெந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது என்னென்ன காம்பினேஷனில் இருக்குன்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டால் கூட ஒரு 5% நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்களெல்லாம் அதை பயன்படுத்திக்கங்க. ஐயா அவர்கள் இவ்வளோ தூரம் தன்னுடைய நேரத்தை நமக்காக கொடுத்ததுக்காக அவரை பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு முத்துப்பாண்டி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.